ஓகே. 2022 பேப்பர்ல 2022 பேப்பர்ல 40வது கேள்வி நான் இன்னும் பார்க்க இருக்கேன். 40வது கேள்வியில ஏதாவது அதை பார்த்துட்டு 23க்கு போவோம். சரியா? ஓகே. 40வது கேள்வி. நிறுவனம் ஒன்று இலங்கை கணக்கீட்டு நியமங்களுக்கு இணைய நிதிக்கூற்றுகளை தயாரிக்கையில் பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுக. ஓகே. ஏ, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் உருப்படி ஒன்றின் எஞ்சிய பெறுமதியினை மாற்றமானது கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றமாக கருதப்படுகின்றது. சரியான விடை. இது என்னது? சரி. நான் சொல்லிதான் இருக்கேன். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம், கணக்கீட்டு கொள்கை கேள்வி வரும்போது கணக்கீட்டு கொள்கைகளை தெரிஞ்சுக்கோங்க. கணக்கீட்டு கொள்கை ஒரு 4 இருக்கு, அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கணக்கீட்டு கொள்கைக்கும் கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றத்துக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. அந்த வித்தியாசத்தை இன்னுமே புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குன்னா சிம்பிள் வேல கணக்கீட்டு கொள்கை, வரி கொள்கை, வருமான கொள்கை, அடுத்தது இருப்பு கிரய மதிப்பீட்டு கொள்கை, அதாவது FAFO, WAC, அது சரியா? அடுத்தது ஆதனம் பொறி உபகரண, ஆதனம் பொறி உபகரண மேல் மதிப்பீடு, அந்த கொள்கை. இதுகள் தான் உங்களுக்கு இருக்க கொள்கை. மேல் மதிப்பீடு மாதிரி அதுதான் உட இருக்க கொள்கை. இந்த 4 கணக்கு கொள்கையை 4 தானே, அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இந்த 4 கொள்கையை ஞாபகம் வச்சுட்டு இந்த 4 வந்துச்சா, இந்த 4ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதை நம்ம கணக்கீட்டு கொள்கையா கருதலாம். இந்த 4 தவிர்த்து வேற எதுவும் தந்துட்டு சொன்னாலும் அது என்னன்னு சொல்லலாம்? மதிப்பீட்டு மாற்றம்னு சொல்லலாம். இப்ப எஞ்சிய பிரமதி வந்து மாறுறதுன்றது இந்த 4ல இருக்கா? இல்ல. அப்ப அதை என்னன்னு சொல்லலாம்? மதிப்பீட்டு மாற்றம்னு நீங்க சொல்லலாம். அதோட ட்ரிக்ஸுக்கு நான் சொல்றேன். கொள்கையை மதிப்பீட்டு மாற்றத்தை அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு ட்ரிக்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அப்ப இது என்னது? எஞ்சிய பெருமதி மாறுறதுன்றது ஒரு டெஃபினேட்டா ஒரு மதிப்பீட்டு மாற்றம். அப்ப சரியான விட. ஓகே. பி, அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் ஆனால் நிதிக்கூற்றுகளை வழங்குவதற்கு அதிகாரம் அளிப்பதற்கு முன்னர். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர்னா அதாவது நாங்க நிதியாண்டு முடிவடைகிறது, நிதியாண்டு 31/3/2025 முடிவடையுதுலாம் அது தேவை. அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர்னு சொல்றது அந்த அறிக்கையிட்ட கால நிதிக்கூற்றுக்களை அதிகாரம் வழங்கப்பட்ட தேதியெல்லாம் வெளியிடுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், நிதிக்கூற்றுக்களை இயக்குநர்கள் அனுமதிச்சாதான் நாங்க என்ன செய்யலாம்? பொதுமக்களுக்கு பொது சபையில வெளியிடலாம், பொது சபையில வெளியிடலாம். அப்ப அது ஒரு எவ்வளவு சரி ஒரு டேட் இருக்கு, 5/5. அதுதான் சொல்றது அதிகாரம் அளிக்கும் காலத்துக்கு முன்னர். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் என்னன்னு படிச்சிருக்கோம்? LKS 10க்கு நாங்க அறிக்கையிடும் காலம்னு படிச்சிருக்கோம். அறிக்கை இடும் காலம்னு படிச்சிருக்கோம். இந்த அறிக்கையிடும் காலத்துல, இந்த அறிக்கையிடும் கால பகுதியில சில நடக்கிற நிகழ்வுகளை நாங்க சீராக்கலாம், சில நிகழ்வுகளை சீராக்க மாட்டோம். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வு ஒண்ணு, சாதாரண பங்குகளுக்காக பிரகடனப்படுத்தப்பட்ட பங்கு லாபமானது அறிக்கையிடும் காலத்தின் இறுதியில் பொறுப்பாக இனம் காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதிக்குள்ள நடக்கிற சில நிகழ்வுகளை தான் சீராக்க முடியும். எந்த மாதிரி நிகழ்வுகள்னா இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள, அதாவது நிதியாண்டு முடிஞ்ச பிறகும், அதாவது நிதி அறிக்கைகளை அதிகாரம் வழங்குறதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்ட தேதிக்கு முன்னரும், அதாவது இந்த இரண்டுக்கும் நடுவுல காலப்பகுதியில நடக்கிற சில விஷயங்களை தான் சீராக்க முடியும். எப்படிப்பட்ட நிகழ்வுகள்னா அந்த நடக்கிற நிகழ்வு தொடர்பான சாட்சி 31/3/25 இருக்கணும். உதாரணத்துக்கு 31/3/25 வந்து ஒரு கடன் பட்டு ஒரு முறிவடைகிறது, இல்லாட்டி இந்த 31/3/25 நிதியாண்டுல ஒரு ஏற்பட்ட வழக்கு தொடர்பான ஒரு தீர்ப்பு வாருது, 31/3/25 இருந்த இருப்பிட நிகரத்தரத்தக்க பெருமதி குறைகிறது. இந்த மாதிரி ஆதாரம் இருக்கணும். இதாவது ஒரு ஆதாரம் 31/3/25 நிதியாண்டுல வழங்கப்பட்ட உத்தரவாதம் தொடர்பான சீராக்கம், இதெல்லாம் என்னது? சாட்சி இருக்கு. இந்த பங்கு லாபம் வழங்குறதுலாம் சாட்சி இல்லப்பா, அதெல்லாம் அந்தந்த நிதியாண்டுக்குள்ளதான் போகும். இந்த காலப்பகுதிக்குள்ள வருதுன்னா இந்த டேட்ல வருது, அந்த டேட்டுக்குரிய நிதியாண்டுல தான் அந்த பங்கு லாபம் வழங்குறது கருதப்படுமே தவிர்த்து அதெல்லாம் வராது. அதாவது பங்கு லாபம் வழங்குறது, உங்களோட ஏதாவது நீங்க எதுலையாவது முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஏனைய பங்குகளை வாங்கி வச்சிருப்பீங்க தானே, பங்கு வழங்கலை மட்டும் மேற்கொள்ள மாட்டீங்க, முதலீடுக்காக ஏனைய நிறுவனங்களுடைய பங்குகளை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த பங்குகளோட வீதம் குறைஞ்சு உங்களுக்கு நட்டம் அடைஞ்சாலோ இல்லாட்டி
வேற இரு முதலீடுகள்ல நட்டம் அடைகிறது, நிறுவனத்தில் ஒரு தீயால் ஏற்பட்ட அழிவுனால நட்டம் அடைகிறது. இதெல்லாம் இந்த காலப்பகுதிகளானதான் சீராக்க இயலாது. அதற்கான சாட்சி குறித்த முடிவாண்டு நிதி ஆண்டுல இல்ல, முடிவடைந்த நிதியாண்டுல இல்ல. சோ அதுகளை நாங்க என்ன செய்ய கூட சீராக்க கூடும். அப்ப பங்கு வளங்கள் எல்லாம் நாங்க சீராக்குவது இல்லை. அப்ப இது பிள்ளையான கூற்று, முற்றிலும் பிள்ளையான கூற்று. அப்ப முதலாவது சரி, இரண்டாவது முற்றிலும் பிள்ளை. சரி, 40. ஏ சரி, பி பிள்ளை. சரி, சி குறிப்பிட்ட அடையாளம் காணும் முறை பொருத்தமற்றதாக காணப்படும் போது இருப்புகளின் கிரயமானது முதல் வெளிமுறை அல்லது நிறைவேற்றப்பட்ட சராசரி சூத்திரத்தை பாவித்து அளவீடு செய்யப்படும். அது என்ன குறிப்பிட்ட அடையாளம் காணும் முறை பொருத்தமற்றதா காணும்படும் போதுன்ற அதை என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, உள்ள இப்படித்தான் உங்களுக்கு ஒன்று ஒன்று மீதியா ஒரு 500 அலகு காணப்படுது. 2 3 கொள்வனவு செய்றீங்க ஒரு 1000 அலகுகளை, சரியா? சும்மா பாருங்க, 1000 அலகுகளை. 5 3 கொள்வனவு செய்றீங்க 1000 அலகுகளை. திருப்பி 10 3 கொள்வனவு செய்றீங்க ஒரு 500 அலகுகள்ல. இதுகளோட கிரைய விலைன்றது ஒரு அலகுக்கு ஆரம்பத்துல இருந்ததும் 10 ரூபா, அடுத்ததும் 10 ரூபா, இதுவும் 10 ரூபான்னு இந்த மாதிரி குறிப்பிட்டு அடையாளம் காணக்கூடிய மாதிரி எல்லா ஒரு அலகினுடைய விலை குறிப்பிட்ட அடையாளம் காண இலகுவாக ஒரே பிரைஸ்ல தான் இருக்கு. ஒரு பெர்டிகுலரான ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல ஒரே பிரைஸ்ல தான் இருக்குன்ற போது எங்களுக்கு எஃப்ஐஎஃப்ஓ முறையும் டபிள்யூஏசி முறையும் தேவைப்படாது. ஒரே பிரைஸ்ல இருக்குன்றன்னு சொல்றது எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம நாங்க இப்ப வாங்கின பொருள்னாலுமே எல்லா ஒன்னும் தேவை, நிறுவனத்துல இருக்க அனைத்து பொருளுமே ஒரே விலையில தான் இருக்கு. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சிம்பிளா அடையாளம் காணும் கூடிய ஒரே விலையில காணப்படும் போது எஃப்ஐஎஃப்ஓவும் தேவையில்லை, டபிள்யூஏசியும் தேவையில்லை. எப்ப எங்களுக்கு குழப்பம் வருதுன்னா, உதாரணத்துக்கு என்னோட ஆரம்ப மீதியா இருக்க 500 அலகுகள்ன்றது 10 ரூபாய் விலையில இருக்கு ஒரு அலகுன்றது. 3ஆம் தேதி கொள்வனவு செஞ்சது 12 ரூபாய் விலையில கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. 5ஆம் தேதி கொள்வனவு செஞ்சது 15 ரூபாய் விலையில கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. திருப்பியா 10ஆம் தேதி கொள்வனவு செஞ்சதை 18 ரூபாய் விலையில கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. இப்ப பாருங்க, நிறுவனத்துல ஒரு 2000 500 3000 அலகு கிட்ட காணப்படுது. நிறுவனத்துல 3000 அளவு கிட்ட காணப்படுது. எப்படி? ஒன்று 10 ரூபாய் விலையில, இன்னொன்று 12 ரூபாய் விலையில, இன்னொன்று 15 ரூபாய் விலையில, இன்னொன்று 18 ரூபாய் விலையில, ஒவ்வொரு விலையில காணப்படுது. எங்களால குறிப்பிட்டு காட்ட முடியாது இதுதான் பிரைஸ்ன்னு. அந்த சந்தர்ப்பத்துலதான் நாங்க விற்பனை மேற்கொள்ளும் போது எந்த கிரைய விலையான பொருளை அனுப்புவோன்ற கன்ஃபியூஷன் வருது. 3000 அலகு நமக்கு காணப்படுது. இதுல சும்மா ரஃபா பாத்தீங்கன்னா 500 1000 1500 1500 1000 கூட்டினா 2500, அதோட 500 கூட்டினா 3000 அலகு காணப்படுது. ஆனா எப்படி? ஒண்ணு 10 ரூபாய் விலை, இன்னொன்னு 12 ரூபாய் விலை, இன்னொன்னு 15 ரூபாய் விலை, அப்படியே ஒவ்வொரு விலையில காணப்படும் போது குறிப்பிட்டு காட்ட முடியாத போதுதான் அங்க கன்ஃபியூஷனே எழுது. எந்த கிரே விலையில எந்த பொருள் போகுதுன்னு நாங்க எப்படித்தான் மெஷர்மெண்ட் பண்றது? அப்பதான் வராரு யாரு? எஃப்ஐஎஃப்ஓவும் டபிள்யூஏசியும். சோ குறிப்பிட்டு காட்ட முடியாம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எஃப்ஐஎஃப்ஓ டபிள்யூஏசியும் தேவைப்படுது. குறிப்பிட்டு ஒரு விலையை சொல்ல முடியும்னா எஃப்ஐஎஃப்ஓவும் தேவையில்ல, டபிள்யூஏசியும் தேவையில்ல. அப்ப இது என்னது? சரியான கூற்று. நம்பகரமான மதிப்பீட்டுகளை மேற்கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத போதிலும் நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையின் நிகழ்கால கடற்பாடுகளானவை ஏற்பாடுகளாக நிதிக்கூற்றில் காணப்படுகின்றது. அது என்ன? ஏற்பாடுக்கான விஷயத்தை அழகா விளங்கிக்கோங்க. ஏற்பாடுன்றது நம்பகரமாக மதிப்பிடக்கூடிய ஒரு சாத்தியமான கடற்பேடு. ஆனால் தொகை எவ்வளவுனும் அதற்கான காலம் எவ்வளவுன்றது தான் நிச்சயம் அல்ல. தொகையும் காலமும் தான் நிச்சயம் அல்லவே தவிர்த்து அது ஒரு நம்பகரமாக மதிப்பிடக்கூடிய சாத்தியமான கடற்பாடு. அது என்னது? நம்பகரமாக மதிப்பிடக்கூடிய சாத்தியமான கடற்பாடு. அப்ப நம்பகரமான மதிப்பிடக்கூடிய சாத்தியம் அற்றதுன்னு சொல்றது முற்றிலும் பிழை. இதுல அப்படி சொல்லியிருக்காங்க. நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையினை கொண்டதுன்னு சொன்னது பிழை இல்லை. நிச்சயமற்ற காலம் தொகையினை கொண்ட பொறுப்பு தான் ஏற்பாடு. ஆனா நம்பகரமாக மதிப்பிடக்கூடிய சாத்தியமான கடற்பாடை கொண்டது ஏற்பாடு. சோ அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த விஷயம்னால இது பிள்ளை. சாத்தியம் இல்லாத போதிலும்னு சொல்லியிருக்காங்க, அது பிள்ளை. சாத்தியமானது. அப்ப இந்த கூற்று பிள்ளை. இதுக்கு முதலே சொன்னேன் போல தொடங்கிட்டனால நான் முடிச்சு விட்டேன். சரி, 41 இருந்து தான் போகணும் போல, நான் மறந்து 40ல இருந்து போயிட்டேன். பிரச்சனை இல்லை.
41. தர்ஷன் பிஎல்சியின் 31/3/22 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுக்கள். ஒரு நிமிஷம். வினையை இப்ப சொன்னது ஓகே. 40வது 41. தர்ஷன் பிஎல்சியின் 31/3/22 முடிவடைந்த வருடத்திற்கான நிதி கூற்றுக்கள் 15/5/2022 வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்ப அறிக்கையிடும் காலப்பகுதியை தெரிஞ்சுக்கோங்க. 31/3/22 நிதியாண்டு முடியுது. அறிக்கையிடும் காலப்பகுதி எப்ப வழங்கப்படுறது, அதாவது அதிகாரம் என்னது வெளியே வழங்குறதுக்கு எப்ப அதிகாரம் வழங்குறாங்க, 15/5. அப்ப இதுதான் அறிக்கையிடும் காலப்பகுதி. இந்த பீரியட் தான் அறிக்கையிடும் காலப்பகுதி. ஓகே, பார்ப்போம். இப்ப இந்த பீரியட்ல 1/1/22 அன்று கம்பெனிக்கு எதிராக தொடரப்பட்ட சட்ட வழக்கொன்றின் தீர்ப்பதற்கான கொடுப்பனவு 1500 செலுத்துவதற்கான நீதிமன்றம் கட்டளை பெறப்பட்டது. எனினும் 31/3/22 உள்ளவாறு இது தொடர்பு ஏற்பாடு எதுவும் செய்யப்படலையாம். இந்த காலப்பகுதியில அதாவது இந்த நிதியாண்டுல 1/1/2022 தொடரப்பட்ட வழக்கு தொடர்பா ஒரு தீர்ப்பு எப்ப வந்திருக்கு, இந்த காலப்பகுதியில அது எப்படின்னா 1500 மாதிரி நட்ட வீடு, அதாவது 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நட்ட வீடு செலுத்தணுமா, 1500 3 செய்வரும் 15 லட்சம் ரூபாய் நட்ட வீடு செலுத்தணுமான்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப 1/1/2022 இந்த நிதியாண்டு தொடர்பா தொடரப்பட்ட வழக்கு தொடர்பா தீர்ப்பு இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிகளை வந்திருக்கு. அது எந்த டேட்ல தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி இல்ல, பொதுவா இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப அப்படி இருக்கும் போது இப்ப 1/1/22 தொடரப்பட்ட வழக்குனா அதுக்கான தீர்ப்பு உங்களுக்கு நிதியாண்டு முடிவு வரைக்கும் கிடைக்காட்டி நீங்க என்ன செய்யணும்னா 31/3 ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பட் அந்த ஏற்பாடை நீங்க மேற்கொள்ளாம தான் முன்கட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க. பட் அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள இப்ப தீர்ப்பு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா நிதியாண்டுல சாட்சி இருக்கா இல்லையா, நிதியாண்டு இறுதியில இந்த நிதியாண்டு தொடர்பா தொடரப்பட்ட வழக்கு தானே இது, அந்த நிதியாண்டுல நடந்த வழக்கு தான் இது. அப்ப சாட்சி காணப்படுது. அப்ப நீங்க இதெல்லாம் செய்யணும், கட்டாயமா சீராக்கணும். அப்ப இது சீராக்க கூடிய நிகழ்வு, சீராக்க கூடியது. பி 31/3/22 உள்ளவாறான சரக்கு இருப்பானது 20 லட்சமால் மிகையாக மதிப்பிடப்பட்டுள்ளது என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேயா, 31/3/22 உள்ளவாறான சரக்கு இருப்பானது என்ன பிரச்சனைனா 31/3/22 ஒரு சரக்கு இருப்ப 2000 மிகையால் மதிப்பிடப்பட்டிருக்கீங்களா, அதாவது நீங்க 31/3 இருந்த சரக்கு இருப்ப 2000 கூடையா மதிப்பிட்டு இருக்கீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா இப்ப 31/3 5000 சரக்கு இருப்புன்னு கருதுறீங்க, 5000 தான் பெருமதி, சரக்கு இருப்பினுடைய பெருமதி இறுதி இருப்பினுடைய பெருமதி 5000 கருதுறீங்கன்னா அறிக்கையிடும் காலப்பகுதிகளை தான் தெரிய வருது சரக்கு இருப்பின் பெருமதி 3000. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரை போட்டு சொல்லணும்னா இதுதான் அர்த்தம். 2000 அதிகமா மதிப்பிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் அர்த்தம். நிதியாண்டு இறுதியில ஒரு 5000 பெருமதியான சரக்கு இருப்பு காணப்படுதுன்னா அறிக்கையிடும் காலத்துக்குள்ளதான் தெரிய வருது இந்த 5000 பெருமதியான சரக்கு இருப்பு உண்மை பெருமதி 3000. அப்ப இதுதான் சொல்றது 2000 அதிகமா மதிப்பிட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், இது 31/3 தொடர்பு பட்டது, சாட்சி இருக்கிறாங்க, இறுதி இருப்ப அதிகமா மதிப்பிட்ட மாதிரி இருந்தா எங்களுக்கு என்ன செஞ்சிடும், லாபம் கூடி காட்டும். அதாவது இறுதி இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் நேர்கணைய தொடர்பு எங்களோட லாபம் அப்புறம் என்ன செஞ்சிடும், கூட காட்டிடும். அதனால உண்மையான பெருமதி எதுவோ அதைத்தான் காட்டணும். சோ அதனால சீராக்க வேண்டி வரும். நாங்க பிழை அப்படி மதிப்பிட்டு இருந்தோம்னா இறுதி இருப்ப குறைச்சி மதிப்பிட்டாலும் பிரச்சனை, கூட்டி மதிப்பிட்டாலும் பிரச்சனை. சோ எதுவும் பிள்ளையா மதிப்பிட்டு இருந்தா நீங்க அதை என்ன செய்யணும், பார்த்து சீராக்கணும். சரி, ஓகே. அப்ப அதை சீராக்கணும். அப்ப இது சீராக்க கூடியது. சி 31/3/2022 உள்ளவாறு 8000 80 லட்சம் முன்கொண்டு செல் மீதியை கொண்ட
இயந்திரம் ஒன்று தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ காரணமாக அழிவுற்றது. இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள 31/3 இருந்த ஒரு இயந்திரம் தீயால அழிவடைஞ்சிட்டான். நான் கேட்கிறேன், தீயால அழிவடையணும்னு ஒரு கட்டாயம் நிலையாண்டு இறுதியில் ஏதாவது சாட்சி இருக்கா? தீயால அழிவடைகிறது எதிர்ச்சியான நடவடிக்கை. அப்ப இதெல்லாம் நம்ம சீராக்கலாம். தீயால அழிவடையும் எதுவும் சாட்சி இருக்கா? தீ வெப்பம் எதுவும் சாட்சி இருக்கா? இல்ல. இதெல்லாம் எதிர்ச்சியான விஷயம். இதை சீராக்குறது இல்லை. சீராக்க கூடாது. சீராக்க கூடாது. எழுதணும். நீ எழுதி விடணும். சரியா? 10,000 ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த காலப்பகுதிக்குள்ள ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் ஒண்ணு செய்றீங்கன்னா எந்த காலப்பகுதிக்குள்ள, இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் ஒண்ணு மேற்கொள்றீங்களா இருந்தா பொருள் அந்த காலப்பகுதியில நீங்க என்ன நிதியாண்டுல வருது? உதாரணத்துக்கு இந்த காலப்பகுதினா டேட்டா தந்தியில தானே, நான் சும்மா ஒரு டேட் சொல்றேன். 1/4/22 சீராக்குறீங்க. அது 30/4/2022 தான் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் வழங்குறீங்கன்னு வைங்களேன். இந்த அறிக்கையிடும் காலப்பகுதின்றது 30/4/2022 வைப்போமே. இந்த காலப்பகுதியில ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் செய்றீங்கன்னா அது அந்த நிதியாண்டுக்குரியது. அது அந்த நிதியாண்டுக்குரியது. எந்த நிதியாண்டு? அந்த 30 நாள் வரக்கூடிய நிதியாண்டுக்குரியதை தவிர்த்து அதுக்கு இந்த நிதியாண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப சாட்சி இல்லாதகளை சீராக்க கூடாது. இந்த நிதியாண்டுல சாட்சி இல்லாதகளை சீராக்க கூடாது. அப்ப அதுகளை சீராக்கவே இல்லை. அப்ப அது சீராக்க முடியாது. சரியா? 42வது பார்ப்போம். ஓகே. 42வது பார்ப்போம். அதுக்கு முதல்ல கேள்வி என்னன்னு சும்மா விளங்கிக் கொள்வோம். நான் இப்பயும் சொல்லியிருக்கேன், பந்தியை வாசிக்க முதல் கேள்வியை வாசிங்க. இணைக்காலனின் போது எத்தகைய கட்டிடமானது அளவீடு செய்யப்பட்டுள்ளது? ஓகே. இக்கட்டடத்தில் பெருமான தேவையினை அளவீடு செய்ய தொடங்க வேண்டிய தேதி, அடுத்தது கிரைய மாதிரியும் மீள்மதிப்பு மாதிரியும் என்னமோ கேட்டிருக்கான். பார்ப்போம். கம்பெனி ஒன்று 1,10 மில்லியன் பெறுமதி கொண்ட கட்டிடம் ஒன்றை 1/4/2021 100 மில்லியனுக்கு கொள்வனவு செய்தது. சரியா? 1,10 மில்லியன் பெறுமதியான பொருளை 100 மில்லியனுக்கு கொள்வனவு செய்றீங்களாம். ஓகே. இத்திகதிய கட்டிடத்தின் பயன்தர ஆயுட்காலம் 50 வருடமாம். ஓகே. எஞ்சிய பெறுமதி 0 ஃபைன். கொள்வனவு செய்த திகதியில் இதனை உபயோகப்படுத்தக்கூடியதா இருந்துச்சா? கொள்வனவு செய்த திகதியில இருந்து உபயோகப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? ஓகே. 1/7/2021 கட்டிடத்தை பயன்படுத்த தொடங்கியது. ஓகே. இக்கட்டிடத்தின் நியாய பெறுமதியானது 31/3/22 1,20 மில்லியனாக மதிப்பிட்டிருக்காங்க. ஓகே. இப்ப வாங்க முதல்ல இணைக்காலின் போது கட்டிடத்தை எந்த விலையில அளவீடு செய்யறேன்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த கட்டிடத்தில பெருமதியை இனம் காணும் போது எந்த விலையில அளவீடு செய்வாங்கன்னு கேட்கிறாங்க. எந்த விலையில அளவீடு செய்வாங்க? இப்ப 2 பெருமதி காணப்படுது. 110 மில்லியனது ஆனது 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 110 மில்லியனான இதை 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன். ஒரு செகண்ட். $110 மில்லியனான இதை 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 110 மில்லியன இதை 100 மில்லியனுக்கு வாங்கிச்சிருக்காங்க. இங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன். இப்ப 110 மில்லியனை காட்டுறதா 100 மில்லியனை காட்டுறதா அவ்வளவுதான் விஷயம். அதான் கேட்டிருக்கேன். இனங்காணலின் போது கட்டிடம் தானே, கட்டிடத்தில பெருமதி இவ்வளவுன்னு காட்டுவீங்கன்றதுதான் இங்க பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் வியாபார கழிவை பத்தி. இது கிட்டத்தட்ட ஒரு வியாபார கழிவு மாதிரி. 110 மில்லியன் பெருமதியானதை 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 10 மில்லியன் ஒரு கழிவு கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். வியாபார கழிவுகள், இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. அதை விட எவ்வளவு அதனுடைய உண்மை விலைன்றது நமக்கு முக்கியம் இல்லை. அதோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது நமக்கு முக்கியம் இல்லை. நாங்க அதை எவ்வளவுக்கு வாங்கணும்ன்றது தான் மேட்டர். நீங்க 100 மில்லியனுக்கு தானே வாங்கியிருக்கீங்க. அப்ப திஸ் இஸ் த மேட்டர். இதுதான் மேட்டர். இதைத்தான் நீங்க கருதணும். இதுதான் முக்கியமானது. அப்ப 100 மில்லியன் தான் காட்டணும். 110 மில்லியனும் கணக்கெடுக்கவும் கூடாது. அதே மாதிரி அதுல உங்களுக்கு அந்த 10 மில்லியன்றது ஒரு லாபம் மாதிரியோ அப்படியே ஒண்ணுமே காட்டுறது இல்லை. எவ்வளவுக்கு வாங்கினீங்களோ அந்த விலையில மட்டும்
சொத்துல பெருமதியை காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல உண்மை பெருமதி எவ்வளவு, அப்ப எங்களுக்கு லாபம் எதுவும் இருக்காது, அதெல்லாம் காட்டுறது இல்லை, கணக்கே எடுக்கிறது இல்லை. சரியா, எவ்வளவுத்துக்கு வாங்கணுமோ அதை மட்டும்தான் காட்டணும். அப்ப ஆனாக்கு 100 மில்லியன் நீங்க காட்டுனீங்கன்னா போதும், அவ்வளவுதான் வேணும். சரியா, ஆவல்னா கேட்டிருக்காங்க 1/4/21 1/4/20 இயந்திரத்தின் பெருமானத்தையோ தொடங்க வேண்டிய திகதி, பெருமானத்தையோ தொடங்க வேண்டியது. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று சொல்லியிருக்காங்க 1/4/21 கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்காம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க 1/7/21 1/7/21 பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்றீங்க. கட்டிடம் பயன்படுத்தக்கூடிய நிலையில எப்பவே தயாராகிடுது, 1/4/21 தயாராகிடுது. 1/7/21 தான் என்ன செய்றீங்க, கட்டிடத்தை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்க பிள்ளைகள். சரியா, ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. கட்டிடம் மாதிரி இதுகள் எல்லாம் ஒரு வெளியே இருக்குது. எப்படி சொல்றது, கட்டிடம் மாதிரி இதெல்லாம் என்னது, வெளியே பாவனையில இருக்கு. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, என்விரான்மெண்ட்ல வெளியே சூழல்ல காணப்படுறது. கட்டிடம்ன்றது வெளியே ஒரு சூழல்ல காணப்படுற ஒரு இது உங்களுக்கு தெரியும். சோ இப்ப இந்த கட்டிட மாதிரி இதுகள் பயன்படுத்துற நிலைக்கு மாறிட்டாலே, பயன்படுத்துற நிலையில நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பயன்படுத்துற நிலைக்கு மாறிட்டாலே அண்டே இருந்து அதுல தேய்வுகள் ஸ்டார்ட் ஆயிரும். வளிமண்டல மாசு போ அதுல கொட்டி எல்லாம் என்ன செய்யறோம், எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அப்ப நாங்க பயன்படுத்துற நிலைக்கு 1/4/22 மாறிட்டு தானே அப்ப இருந்தே பெருமானத்தை விட ஸ்டார்ட் பண்ணிடணும். 1/7 தான் நீங்க பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்றதுக்காக அதுல பெருமதி குறையாம இருக்க போது இல்ல, கட்டிடத்துல பெருமதி குறைஞ்சிட்டு தான் வரும். அது வளிமண்டலத்துல இருக்கு, உங்களோட வெளியில, உங்களோட வெட்ட வெளியில காணப்படுது, வெளியில காணப்படுறது எப்படியுமே பெருமான தேய்வு அடையும். இது இது ஒரு இயந்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மோட்டார் வாகனமா இருக்கலாம். 1/4/21 புத்தம் புதுசா வாங்கி வைக்கிறீங்க, ஆனா 1/7 தான் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் என்ன, இயந்திரம் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் தேய்வடையும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், 1/7 இருந்து பெருமான தேய்வு பார்க்கலாம். இது இயந்திரம் மாதிரியான சாமான், ஏன்னா அப்பதான் நீங்க பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப 1/7 இருந்து என்ன செய்யலாம், நாங்க பெருமானத்தை விட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னத்துக்கு, இயந்திரங்கள் மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் என்ன செய்யலாம், நாங்க புதுசா பெக்கா வாங்கி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே யூஸ் பண்ணாம கவனமா கரல் எல்லாம் பிடிக்காம கவனமா வச்சிருக்கீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல. அந்த சமயத்துல 1/7 தான் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்களா இருந்தா பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ண டேட்ல தான் பெருமான தேவை இட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கட்டிடம் அப்படி இல்லை, பூர்த்தியாகி பயன்படுத்துற நிலைக்கு வந்துட்டாலே நாங்க பெருமானத்தை விட ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்ப கட்டிடம் பூர்த்தியாகி 1/4/21 பயன்படுத்துற நிலைக்கு வந்துட்டு அப்ப இருந்தே தான் நாங்க பெருமானத்தை விடலாம். 1/7 பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து பெருமான தேவை விட இயலாது. அப்ப கட்டிடத்துக்கு மட்டும் நாங்க பயன்படுத்த தயாரான பிறவே பெருமான தேவை விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப எப்ப பயன்படுத்த தயாராச்சு, 1/4/21. அப்ப எப்ப நாங்க அதை பயன்படுத்த டேட்ல பெருமானத்தை விடுறது, இந்த டேட்ல இது ஒரு இயந்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மோட்டார் வாகனமா இருந்தா நாங்க அப்படியே எடுக்கலாம். கட்டிடத்துக்கு அப்படி எடுக்க. சரி, இதே ஒரு காணியா இருந்தா எந்த டேட்ல எடுப்பீங்கன்னு சும்மா சொல்லுங்க பாப்போம். காணியா இருந்தா எந்த டேட்ல பெருமானத்தை எடுப்பீங்க, இதே ஒரு காணியா இருந்தா? ஒரு காணியா இருந்தா எந்த டேட்ல பெருமானத்தை எடுப்பீங்க சொல்லுங்க. என்ன சத்தம், என்ன சக்தி சக்தி இருக்கு, சும்மா சொல்லுங்க. காணியா இருந்தா எந்த டேட்ல பெருமானத்தை விட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காணிக்கு பெருமானத்தைவு காண்றதில்ல தானே. காணிக்கு பெருமானத்தைவு காண்றது இல்லை, அதுதான் சொல்றீங்களான்னு பார்த்தேன். காணிக்கு பெருமானத்தைவு காண்றது இல்லை, அந்த காணிக்கு பெருமானத்தை இல்லை. அப்ப உங்களுக்கு நீங்க இந்த உதாரணம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னது, கட்டிடத்துக்கு மட்டும்தான். சரியா, அப்ப கட்டிடம் மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க, பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ண ரேட்லயே பெருமான தேவை இரு. சரி, ஓகே, குட். சரி, அடுத்தது 31/3/22 உள்ளவாறு 8000, அதாவது 80 லட்சம் ஒன்று கொண்டு செல் பெறுமதியான சரி இங்க வச்சுக்கிறேன். சரி, பின்வரும் ஒவ்வொரு மாதிரியும் பயன்படுத்தியும்
பயன்படுத்ததின்படி 31/22 உள்ள கொண்டு செல் பெறுமதியை கேட்கிறாங்க. ஒன்று கிரைய மாதிரியிலையும் கேட்கிறாங்க, இன்னொன்று மேல் மதிப்பீட்டு மாதிரியிலையும் கேட்கிறாங்க. அப்ப இங்க வாங்க, கிரைய மாதிரி கிரைய மாதிரியில முதல்ல போடுவோம். கிரைய மாதிரின்னு சொல்றது உங்களோட கிரைய பெறுமதி அடிப்படையில், அதாவது நாங்க இப்ப இந்த 100 மில்லியனை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சொல்றது. ஓகே, 100 மில்லியன் 100 மில்லியனுக்கு இப்ப நாங்க 50 வருடத்துக்கு தான் பெருமானத்தை விடணும். எஞ்சிய பெருமதி இல்லையே, 0ல தான் இருக்கு. இப்ப 50 வருடத்தால பேச்சமா இருந்தா 2 மில்லியன் 1 வருட பெருமானத்தையே வரும். சரியா? நாங்க சொத்தவா சொத்து வந்து எங்களுக்கு பயன்படுத்த தயாரா இருந்தது 2021. பட் பயன்படுத்த தயாரா இருந்தது உண்மையான மெத்தட் இல்ல. ஆனா கட்டடத்துக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பயன்படுத்த தயாரா இருந்த இடத்துல இருந்து தான் பெருமானத்தை விடணும். அப்ப 1/4/22 இருந்து 31/3/22 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 வருட பெருமான தேவை தான் இடணும். அப்ப இது என்னது? 1 வருட பெருமான தேவை தான். அப்ப இப்போதைக்கு 1 வருட பெருமான தேவை தானே இடப்பட்டிருக்கும். அப்ப உங்களோட திரண்ட தேவை ஒரே ஒரு பெருமான தேவை தான் கொண்டிருக்கும். அப்ப 100 மில்லியன் 1/4/2022 காணப்பட்டிருக்கும். 100 மில்லியன் 1/1/2022 காணப்பட்டிருக்கும். இந்த வருஷ பெருமானத்தை விடப்பட்டவன 31/3/2024 98 மில்லியன் கொண்டு செல் பெறுமதியா இருக்கும். அப்ப கிரைய மாதிரியில 98 மில்லியன் வந்தா சரி, கிரைய மாதிரியில 98 மில்லியன் வந்தா சரி. ஓகே, 98 வந்தா சரி. அதுல மில்லியன் தந்திருக்கனால நீங்க ஒண்ணுக்கும் பின்னுக்கு முன்னுக்கும் எந்த ஒரு அழகும் போடாம இருக்கிறது ஒரு நல்லது. சரியா? ஓகே. ரெண்டாவது, மேல் மதிப்பீட்டு மாதிரி. மேல் மதிப்பீட்டு மாதிரினா மேல் மதிப்பீட்டு பெறுமதி, தற்போதைய பெறுமதி. தற்போதைய பெறுமதி 31/3/2022 தான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 120ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 31/3/2022 தானே 120. அப்ப அதுல நாங்க ஏதாவது மாற்றம் செய்யணுமா? பெருமான தேவை எதுவும் வருமா? இல்ல. நீங்க அந்த மேல் மதிப்பிட மதிப்பிட்டதே 31/3/2022 தான். அப்ப அதுல ஒரு மாற்றமும் இல்லை. அது அப்படியே மேல் மதிப்பீடு மாதிரியா போட்டீங்கன்னா சரி, 120. சரி, அப்ப இதுல எதுவும் குழப்பம் இருக்கா? கிளியரா? கிளியரா? சத்தம் இல்லை? மத்தாக சத்தியம் சாதி சரிசிக்க. சரி, அடுத்தது 43. 43வது பாத்தீங்கன்னா ஏழு எது நிகழத்தக்க பொறுப்பு, எது ஏற்பாடுன்னு ஒரு கேள்விங்க. சரி, சிந்துஜா மின்சாரம் முதல்ல கொஞ்சம் பண்ணிருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு போறது நல்லதான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஏற்பாடுக்கும் நிகழத்தக்க பொறுப்புக்கும் ஒரு வித்தியாசத்தை விளைவிக்கும். நிகழத்தக்க பொறுப்பு, நிகழத்தக்க பொறுப்புன்றது முதலாவது நிகழத்தக்க ஏற்பாடுன்றது புள்ளல். நிகழத்தக்க ஏற்பாடுன்றது எப்படிப்பட்டதுன்னா நிகழ்கால கடற்பாடு. நிகழ்கால கடற்பாடு. ஆனா அது என்ன நிகழ்கால கடற்பாடுனா, இப்ப நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க, ஒரு விற்பனைக்காக ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த உத்தரவாதத்தை கொடுத்தது யாரு? நீங்க. அப்ப ஏதேனும் செலவுகள் வந்தா நீங்க என்ன செய்யணும்? ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். அதாவது ஒருத்தவங்க வந்து ரிப்பேர் செய்ய வேறாங்கன்னா
நீ அந்த ரிப்பேரை ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வழக்கு ஏற்பட்டிருக்கலாம், அந்த வழக்கு சுவரா உங்களுக்கு காசு செலுத்தணும்னு ஒரு கண்டிஷன்ல இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும், காசை செலுத்தி தான் ஆகணும். இதைத்தான் சொல்றது ஏற்பாடு, நிகழ்கால கடற்பாடு. நிகழத்தக்க பொறுப்புன்னு சொல்றது சாத்தியமான கடற்பாடு கூட. சாத்தியமான கடற்பாடு. நிகழத்தக்க பொறுப்புன்னு சொல்றது ஒரு சாத்தியமான கடற்பாடு. அதை தவிர்த்து அதுக்கு வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கே இல்லை. அது என்னது? சாத்தியமான கடற்பாடு. எப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்காரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் வந்து லோன் எடுக்கிறாரு, பேங்க்ல ஒரு லோன் எடுக்கிறாரு. இவர் பேங்க்ல லோன் எடுத்த சமயத்துல நான் அவருக்கு என்ன செய்யறேன்னா கேரண்டிக்கு சைன் பண்றேன். அதாவது கேரண்டின்னு சொல்றது அதனுடைய அர்த்தம், நான் வந்து சைன் பண்ண நான் இருந்தா என்னுடைய நண்பன் அந்த லோனை கட்டாம வெளிநாடு சென்றாலோ இல்லாட்டி கட்டாம தப்பிச்சு போயிட்டாலோ அந்த லோனை நான் அடைப்பேன் அப்படின்றதுதான் அந்த கேரண்டியோட அர்த்தம். அதாவது பேங்கால அவங்களுடைய மேக்சிமம் முயற்சியில குறித்த லோனை பெற்றவர்களிடம் கடனை பெற முடியாத தருணத்துல அந்த லோனை நான் தான் கட்டணும். அதாவது அவருக்கு நான் பொறுப்புன்றதுக்கு பேர் தான் அது என்னதான் அந்த கேரண்டி. அவர் கட்டாட்டி நான் கட்டுவேன், அவர் கட்டாட்டி என்ன செய்வேன், நான் கட்டுவேன். அதைத்தான் சொல்றது என்னது கேரண்டி. அவர் கட்ட முடியாத தருணத்துல நான் கட்டணும்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதான் சொல்றது கேரண்டி. இப்ப நான் ஒரு கேரண்டி சைன் பண்றேன்னு வைங்க, இந்த கேரண்டி சைன் பண்றேன்றது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஷுவரா நான் அந்த லோனை கட்டணும்ன்ற மாதிரி கேரண்டியா? இல்லையே. ஷுவரா அந்த நான் கட்டணுமா? அது எனக்கு ஒரு நிகழ்கால கடற்பாடா? இல்ல. எப்ப கட்ட வேண்டி வரும்? என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்தினா, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்தினா, அது என்ன ஏமாத்தின மீன்ஸ் லோனை கட்டாம நான் அவன் மேல நம்பிக்கை வச்சு சைன் பண்ணேன், அவன் ஏமாத்திட்டு லோனை கட்டாம போயிட்டான்னா தான் நான் கட்டணும். எப்ப அவன் லோனை கட்டாம போயிட்டா. அதுதான் சொல்றது சாத்தியமான கடற்பாடு. அப்ப இந்த சாத்தியமான கடற்பாடு எப்ப நிகழ்கால கடற்பாடா மாறும் தெரியுமா? ஒன்ஸ் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டான்னு வைங்களேன், வெளிநாடுக்கு ஓடி போயிட்டான், பேங்க்காரன் கூப்பிடுறான், இப்ப நீ தான் இந்த லோனை கட்ட வேண்டி வரும். அப்பதான் இது எப்ப என்னவா மாறுதுன்னா ஏற்பாடா மாறுது. ஏன்னா எவ்வளவு லோன் பேலன்ஸ் இருக்கு, நான் எவ்வளவு கட்ட வேண்டி வரும். ஏன்னா அவ்வளவு லோனையும் மேபி கட்ட வேண்டி வராது. ஆஸ் கேரண்டரா நான் கொஞ்சோண்டு தான் கட்ட வேண்டி மேபி வரும். அது மேபி இருக்கும், ஒரு எனது ரூல்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கிட்டு. ஸோ அதனால ஷுவரா எவ்வளவு கட்டணும்னு தெரியாது, அவங்க என்ன டெட்லைனும் கொடுக்காதனால என்ன செஞ்சிடும், இதோட ஏற்பாடா மாறுது. எப்ப ஏற்பாடா மாறும்? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் ஓடி போன பிறகுதான் அது ஏற்பாடா மாறும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாரு, நான் கட்டணுமா இல்லையான்ற ஒரு கடற்பாடுல இருக்கேன். ஏன்னா மேபி சட்ட ரீதியாக ஏதாவது கேஸ் போட்டு நான் கட்டாம தப்பிக்கவே வாய்ப்பு இருக்கு. ஷுவர் இல்ல, பட் கட்டி தான் ஆகணும். பட் எப்படி சொல்றாரு, எவ்வளவு கட்டணும் எப்ப கட்டணும்ன்றது தெரியாத மாதிரி ஒரு இதாயிடும். எவ்வளவு சரி கட்டி தான் ஆகணும். ஏன்னா நான் எப்படியுமே கேரண்டி சைன் பண்ணிட்டேனே, பட் எவ்வளவு கட்டணும்னு சொல்ல முடியாது, எப்ப கட்டணும்னு ஒரு டெட்லைன் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்பதான் இந்த புதுசா இந்த லோன் இப்ப எனக்கு மாறி இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் லோனை கட்டாம போயிட்டனால இப்ப இந்த லோன் எனக்கு மாறி இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு டெட்லைன் குறிப்பிட்ட லைன்கள் இருக்கும், ஷுவரா தருவாங்க அவங்க கட்டாயமா. ஏன்னா எனக்கும் தெரியாத இப்படி நடக்கும்னு. ஸோ சட்ட ரீதியா அவங்களுக்கு தருவாங்க. ஸோ ஷுவர் இல்லாம இருக்கும். அதனால அப்பதான் ஏற்பாடா மாறுமே தவிர்த்து லோனுக்கு நான் கேரண்டி சைன் பண்ணும் போது என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்து வரைக்கும் அது என்னது கடற்பாடு அல்ல. அப்ப அது ஒரு அந்த மாதிரி இதுகளை சொல்றது சாத்தியமான கடற்பாடு. அதைத்தான் நிகழத்தக்க பொறுப்புன்றது. இதுதான் ஏற்பாட்டுக்கு நிகழத்தக்க பொறுப்புக்கும் இருக்க வித்தியாசம். இப்ப அந்த ஏற்பாடுன்றது ஒரு நிகழ்கால கடற்பாடா இருந்ததுக்கு அது எப்படிப்பட்ட நிகழ்கால கடற்பாடுன்னா நிச்சயமற்ற காலம், எப்ப கட்டணம்ன்றதும் சுவர் இல்ல, அதே மாதிரி தொகையும் சுவர் இல்ல. உதாரணத்துக்கு ஏற்பாடுன்றது எங்களுடைய சாவு மாதிரி. நாங்க சாவுறது சுவர் தானே பிள்ளை, சாவுறது சுவர். அது வந்து நீங்க சாத்தியம் இருக்குன்றது மாதிரி எதுவும் இருக்கா? சாவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுவர் இல்லைன்ற மாதிரி எதுவும் இருக்கா? எங்களோட இறப்புன்றது இல்லையே. 100% சுவர் தானே நாங்க இறக்குறதுன்றது. 100%க்கு 1000% சுவர், 100க்கு 1000 சுவர். சுவர் முற்றிலும் சுவரானது நாங்க சாவுறதுன்றது. ஆனா எப்ப சாவுறோம், எப்படி சாவுறோன்றது உங்களால சொல்ல முடியுமா? இல்லை. இதத்தான் அது மாதிரி ஏற்பாடு நிச்சயமற்ற காலம், தொகையை கொண்டது. எப்ப தீர்க்கணும் எவ்வளவு தீர்க்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா நிகழ்கால கடற்பாடு தீர்க்கணும், அவ்வளவுதான். நாங்க சாவணும், ஆனா எப்படி சாவம் எப்ப சாவன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான். சரி, இதுதான் ஏற்பாடுக்கும் நிகழத்தக்க பொறுப்புக்கும் வித்தியாசம். ஓகே. சிந்துஜா பிஎல்சி மின்சாரம் உபகரணங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது. LKS 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள் மற்றும் நிகழத்தக்க சொத்துக்கள் என்பன இக்கம்பெனியில் பின்வரும் நிலைமைகள் ஒவ்வொன்றும் 31/3/22 உள்ளவாறான ஏற்பாடு ஒன்றுக்கா அல்லது நிகழத்தக்க பொறுப்பு ஒன்றுக்கா இட்டு செல்லும் என்பதை காரணத்துடன் குறிப்பிடுக. ஏ, வாடிக்கையாளர்களால் திருப்பி அனுப்பப்படும் குறைபாடுடைய பொருட்களை பணத்தை திருப்பி செலுத்துவது
இக்கம்பெனியின் கடந்த கால வளமையாகும். பிரசுரிக்கப்பட்ட கொள்கையாகவும் காணப்படுகின்றது. எனினும் இந்த தொடர்பில் சட்ட ரீதியான உடன்பாடு எதுவும் இல்லை. ஓகே, இங்க வாங்க. வாடிக்கையாளர் என்ன கதைன்னா புள்ளியல், வாடிக்கையாளரால திருப்பி அனுப்புற குறைபாடுடைய பொருட்களை பணத்தை திருப்பி செலுத்துவது என் கம்பெனியின் கடந்த கால வளமையாகும். அதாவது என்னோட வளமை என்னன்னா புள்ளியல், வாடிக்கையாளர் வந்து பொருள் எதுவும் ரிட்டர்ன் பண்ணாங்க, இப்படி குறைபாடு இருக்கு. அதாவது குறைபாடுன்னா சும்மா இல்லை, அந்த குறைபாடு வந்து அதை பாவிக்க இயலாது, குவாலிட்டியா இல்லை, அவங்க வாங்கிட்டு போன பிறகுதான் அது தெரிய வருதுன்னா, அப்படி குறைபாடு எதுவும் இருந்தா அவங்க பணத்தை தருவேன்னு சொல்றது இவங்க அந்த ஒரு ரூல்ஸ். அவரு எப்படி சொல்றது, அதுதானே என்னது, கஸ்டமர்ஸ் அவர் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். நாங்க அப்படித்தானே வணிகங்கள் செய்யுது. அப்ப வணிகத்துக்கு இதே என்னவா, சாமான்ல எதுவும் குறை இருந்துச்சுன்னா சுவரா சாமானை வாங்கிட்டு அந்த சாமானுக்கான பணத்தை கொடுத்து அனுப்பிடுவோம். கஸ்டமர்ஸுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். எங்கள்கிட்ட வாங்கின ஒரு ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும்னா அந்த ஃபால்ட்டான ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா நாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான காசை கொடுத்துட்டு விட்டுருவோம், அனுப்பிடுவோம். இதுதான் என்னோட கம்பெனியோட ஒரு கோட்பாடு. சரியா? அதாவது இது ஒரு உத்தரவாதம், விற்பனை உத்தரவாதம். சரியா? ஆனா இந்த விற்பனை உத்தரவாதம்ன்றது சட்ட ரீதியாக எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. சட்ட ரீதியாகனா அவங்க ப்ராடக்டை வாங்கும் போது ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இந்தாங்க அப்படின்னு ஒரு சைன் பண்ணி நான் இப்படி செஞ்சா தருவேன்னு சொன்ன மாதிரி ஒரு சட்ட ரீதியான தன்மை இல்லை. பட் நாங்க இந்த ஏற்பாடை பொறுத்தவரையில கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும் சிலதுகளை, டைம் போவதை விட இல்லாது. சட்ட ரீதியான கடற்பாடு கட்டுருவாக்க கடற்பாடுகள் இருக்கு பிள்ளை. கட்டுருவாக்க கடற்பாடு, இந்த கடற்பாடு, இந்த ஏற்பாடுல ஏற்பாடுன்றது நிகழ்கால கடற்பாடுன்னு தானே சொன்னேன். இந்த நிகழ்கால கடற்பாடுன்றது சட்ட ரீதியான கடற்பாடு, கட்டுருவாக்க கடற்பாடுன்னு 2 முறையில உருவாகும் பிள்ளை. உதாரணத்துக்கு ஒரு விற்பனை உத்தரவாதம் வழங்குறதுன்றது என்னது, நாங்களே எங்களுக்கான ஒரு நிகழ்கால கடற்பாடை உருவாக்கி கொள்றதுன்னு தான் அர்த்தம். விற்பனை உத்தரவாதம்னா என்ன, இன்னைக்கு நான் சசின்றவங்களுக்கு பொருளை விற்கிறேன்னா அவங்களுக்கு சொல்றேன், 1 வருட காலப்பகுதிக்குள்ள உங்களோட பொருள்ல என்ன ஒரு டேமேஜ் வந்தாலும் நான் அதை இலவசமா திருத்தி தருவேன். இல்லாட்டி இதுல இதை சொல்லியிருக்க மாதிரி உங்களோட பொருள்ல ஃபால்ட் இருந்தா உங்களோட நிறுவனமானது உங்களோட பொருளை வாங்கிட்டு அதுக்கான காசை தந்துடும். அதுதான் என்னோட உத்தரவாதம். சரியா? இப்படி உத்தரவாதம் வழங்குறேன். அப்ப இந்த உத்தரவாதம் வழங்கும் போது எனக்கு இது ஒரு நிகழ்கால கடற்பாடு. அப்ப இந்த நிகழ்கால கடற்பாடுன்றது எப்ப நிகழ்கால கடற்பாடை எடுக்கணுன்றதுதான் விஷயம். 2 ரீதியானது இருக்கு, சட்ட ரீதியானது, கட்டுருவாக்கினது. சட்ட ரீதியானதுன்றது என்னதுன்னா, சசிக்கு ஒரு ஒப்பந்தம் மூலமா நீங்க பே எல்லாம் பண்ணிருக்கீங்க, பில்லுல இப்படி ஒரு வருஷம் வாரண்டி வழங்குறேன்னா அவங்களும் சைன் பண்ணிருக்காங்க, நாங்களும் அதுக்கு சீல் எல்லாம் அடிச்சிருக்கோம், எல்லாம் அழகா சைன் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு ஒப்பந்தம் மூலமா இருக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இது வந்து சட்ட ரீதியான கடற்பாடு. அப்ப நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, சட்ட ரீதியாவே இருக்கு, அப்ப இதே மாதிரி கடற்பாடுகளை மட்டும்தான் நாங்க நிகழ்கால கடற்பாடுன்னு எடுக்கணும், ஏற்பாடாகவும் கருதணும். அப்படி இல்லை, இதை மட்டும் நாங்க அப்படி கருதுறது இல்லை. கட்டுருவாக்க கடற்பாடுன்னு சொல்றது சும்மா நம்மள பெட்டா மார்க்கெட் தெரியும் தானே, பெட்டால இங்க வாருங்க, உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா சாமான எடுத்துட்டு போங்க, எதுவும் அப்செட் ஆச்சுன்னா நாங்க சுவர் என்ன செய்வோம், தருவோம்னு சொல்லுவாங்க. சுவர் காசு தருவோம், இல்லாட்டி ரிப்பேர் செஞ்சு தருவோம்னு சொல்லுவாங்க. இதால வாய் வார்த்தையால சுவர் தருவோம், நீங்க யோசிக்காதீங்க, பில்லை மட்டும் கொண்டு வாங்க, எங்க கடையில வாங்கின எங்களுக்கு தெரியணுமே, சும்மா வேணும்னா ஒரு பில்லை மட்டும் கொண்டு வாங்க, பில்லை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, பில்லை கொண்டு வாங்க, நாங்க சுவர் 1 வருஷம் வரண்டி தருவோம்னு வாயால சொல்லி அனுப்புறானுங்க. அப்ப இதுல ஏதாவது சட்ட ரீதியான தன்மை இருக்கா, சுவரை இவனுங்க செய்வானுங்கன்னு இல்ல. பட் அதுக்காக நாங்க இது என்ன செய்யலாது, கடற்பாடா கருதாம இருக்கலாது. கட்டுருவாக்க கடற்பாடையும் கடற்பாடா கருதணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வணிகன் வந்து உங்களுக்கு சொல்றான் இப்படி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாலும் அந்த வணிகம் மேல நம்பிக்கை இருக்குமா? இல்ல, நம்பிக்கை முறிவடையப்படும். அதனால வணிகங்கள் வாயால வரண்டி தாரேன், உத்தரவாதம் தாரேன்னு சொன்னாலுமே செய்வாங்க. சோ சட்ட ரீதியா இருந்தா மட்டும்தான் நாங்க கடற்பாடா கருதணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வாய் வார்த்தையால சும்மா நாங்க சொல்லி இருந்தாலுமே அந்த விஷயத்த நாங்க செய்வோம். சோ அதை கடற்பாடா கருதித்தான் ஆகணும். இப்ப கட்டுருவாக்க கடற்பாடா இந்த மாதிரி இருந்தாலும் நாங்க ஏற்பாடா செஞ்சுதான் ஆகணும். சட்ட ரீதியா இருந்தா சொல்லவே தேவையில்ல, செஞ்சுதான் ஆகணும். சரியா? அப்ப இதை ஏற்பாடா கருதணுமா இல்லைன்ற கன்ஃபியூஷனுக்கே வர வேணும். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, இதை ஏற்பாடா கருதணும்னு தெரியும், ஏன்னா இது ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப உத்தரவாதம்ன்றது ஏற்பாடுன்னு தெரியும். பட் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தந்துட்டா சட்ட ரீதியான உடன்பாடு இல்லை என்றது, அதை கருத்தில் கொள்ளக்கூடாதுன்றதுதான் மெயினா நான் இங்க விளங்கப்படுத்த ட்ரை பண்றது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த இடத்துல இதை ஏற்பாடா கருதலாம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். நிகழத்தக்க பொறுப்பா தோணவே தோணாது. ஏன், இதோட நிகழ்கால கடற்பாடுன்னு படிச்சிருக்கீங்க உத்தரவாதம்ன்றது உதாரணத்தின் மூலமாக. இப்ப அதனால உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது. பட் என்ன செஞ்சிருவீங்கன்னா, என்னது சட்ட ரீதியான தன்மைன்ற பாயிண்ட யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்ப ஏ வந்து ஏற்பாடாதான் கருதணும், நீங்க ஏற்பாடாதான் கருதணும்.
அப்ப ஏற்பாடு என்னத்தினால ஏற்பாடா கருதணும்? இது ஒரு நிகழ்கால கடற்பாடு. இது ஒரு நிகழ்கால கடற்பாடு. உங்களுக்கு தெரியும், சாத்தியமான கடற்பாடுன்னா நிகழத்தக்க பொறுப்பு, நிகழ்கால கடற்பாடுன்னு ஏற்பாடு. அதனால இது நிகழ்கால கடற்பாடுனால இது ஒரு ஏற்பாடா கருதலாம். அடுத்தது, இக்கம்பெனியானது ஆக்க உரிமை ஒன்றின் சட்டவிரோத பாவனை தொடர்பில் போட்டி நிறுவனம் ஒன்று பிணக்கொன்றினை நடைமுறையில் கொண்டுள்ளது. சிந்திஜா பிஎல்சிக்கு எதிராக வழக்கு தொடங்குமாயின் இந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னா, ஆக்க உரிமை ஒன்றின் சட்டவிரோத பாவனை தொடர்பில் போட்டி நிறுவனம் ஒன்றுடன் பிணக்கு ஒன்றினை நடைமுறையில் கொண்டுள்ளது. சிந்துஜா பிஎல்சிக்கு எதிராக வழக்கு தொடரப்படுமாயின் கணிசமான இழப்பீடு செலுத்த வேண்டியதா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சிந்துஜா பிஎல்சி காரணங்க வேற ஒரு போட்டி நிறுவனத்தினுடைய லோகோத்தான சொல்லியிருக்கு பாப்போம். ஆக்க உரிமை ஒன்றின் ஆக்க உரிமைனா அவங்களோட லோகோன்னு இல்ல, அவங்களோட மெத்தட் ஏதாவது, அதாவது அவங்களோட ஃபொமியூலா, ஒரு ஃபுட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களோட ஃபொமியூலா, ஏதாவது டிசைனிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களோட ஃபொமியூலாவை யூஸ் பண்ணல. அவங்களோட ஆக்க உரிமை உள்ளது இது அவங்களோட போட்டி நிறுவனத்துல ஆக்க உரிமை உள்ள ஒரு இதை இவங்க என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்துற பட்சத்துல சிந்திஜா பிஎல்சி வழக்கு போட்டா இவங்களுக்கு கேஸ் ஆகுமா? இப்ப என்ன விஷயம்னா, சிந்திஜா பிஎல்சிக்கு அந்த போட்டி நிறுவனம் வழக்கு போட்டா, சிந்திஜா பிஎல்சி தான் நாங்க எங்கட மேல அந்த போட்டி நிறுவனம் வழக்கு போட்டா ஓகே, போட்டா அது சுவர் ஏற்பாடா மாறிடுறேன். அவங்களோட இதை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், சுவரா நட்டையீடு செலுத்த வேண்டி வரும். அப்ப எங்களுக்கு அது எவ்வளவு என்ன மாறியும் தெரியாதனால ஏற்பாடா மாறிடும். ஆனா இன்னும் எங்களோட போட்டி நிறுவனம் எங்களை மேல வழக்கு போடல, போட்டா தான் அப்படி ஆகும். என்னது வழக்கு போட்டா? அப்ப இப்படி இதைத்தான் என்ன சொல்றது, சாத்தியமான கடற்பாடு. இன்னும் வழக்கு போட்டா தான் அப்படி ஆகணும். உதாரணம் வந்து சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு கேரண்டி கொடுத்தேன், ஃப்ரெண்டு ஏமாத்தினா தான் நான் பொறுப்பாவேன், ஏமாத்தினா. அப்ப இது அதே மாதிரிதான் இதுவும். அப்ப இதுவும் சாத்தியமான கடற்பாடு. ஸோ பியும் நிகழத்தக்க பொறுப்பு, நிகழத்தக்க பொறுப்பு. பி நிகழத்தக்க பொறுப்பு, ரீசன் சாத்தியமான கடற்பாடு. சரி, சரி. 44 அமலன் பிஎல்சி ஆனது ஒரு சில அமலன் பிஎல்சி ஆனது முதல் என்ன கேள்வின்னு பார்ப்போம். முடிவடைந்த வருடத்திற்கான இனம் காணப்பட்ட வாடகை வருமானம், இனம் காணப்பட்ட உழைக்கப்படாத வருமானம் என்னன்றதை முதல்ல பார்ப்போம். சரியா? அமலன் பிஎல்சி ஆனது மில் பிறப்பாக்கிகளை வாடகைக்கு விடும் கம்பெனி ஒன்றாகும். சரியா? மில் பிறப்பாக்கியின் நாளாந்த வாடகை 20,000 ஆகும். 21/3/2022 கம்பெனியானது மில் பிறப்பாக்கி ஒன்றினை தர்மிளா பிஎல்சிக்கு 7 நாளைக்கு வாடகைக்கு விடுவதற்கு ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது. இத்திகதியில் முற்கொடுப்பனவாக 1 லட்சம் கம்பெனியால் பெறப்பட்டது. இந்த முற்பணமானது மேல செலுத்தக்கூடிய வைப்பான 50,000 உள்ளடக்கி 50,000 கொண்டுள்ளது. மில் பிறப்பிக்கானது 30/3 அதிகாலை தர்மிளா பிஎல்சிக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஓகே, என்ன செய்யறோம்னா, உங்களோட மில் பிறப்பாக்கிற டே ரெண்ட் எவ்வளவுனா 20,000. அப்படி நீங்க இப்ப 7 நாளைக்கு ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. எதுக்கு? 7 நாட்களுக்கு ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. 7 நாட்களுக்கு ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. இந்த சமயத்துல கொஞ்சம் 29 இந்த முற்பணமானது மில் பிறப்பாக்கியானது 31/3/22 அதிகாலை 31/3/2022 அதிகாலை தர்மிளா பிஎல்சிக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. எப்ப நீங்க இப்ப 30/3/2022 அதிகாலை தர்மிளா பிஎல்சிக்கு கொடுத்திருக்கீங்க. 30/3/2022 அதிகாலை தர்மிளா பிஎல்சிக்கு கொடுத்திருக்கீங்க, காலையிலேயே கொடுத்துட்டீங்களா? ஓகே, இப்ப கேட்டிருக்காங்க 31/3/2021
முடிவடைகிற 22ல முடிவடைகிற நிதியாண்டுல உங்களுக்கு எவ்வளவு வாடகை வருமானம் உழைக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, உங்களோட டே ரெண்ட் 20,000 7 நாளைக்கு கொடுக்க போறீங்க. இப்போதைக்கு 7 நாளைக்கு கொடுத்து முடிக்கல, 7 நாளைக்கு கொடுக்க போறீங்க. இப்போதைக்கு 30ஆம் தேதி காலையில கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப அவன் 7 நாள் வருமானத்தையும் கேட்கல, உங்களோட 31/3 முடிவடைகிற டேட்ல இப்ப எவ்வளவு வருமானம்னு தான் கேட்கிறாங்க. நீங்க 1 லட்சம் முற்பணம் வாங்கியிருக்கீங்களாம். ஆனா அந்த 1 லட்சம் முற்பணத்துல 50,000ன்றது காசாவே ரிட்டர்ன் கொடுத்துருவோமா. அந்த 50,000ன்றது ஒரு டிபாசிட் மாதிரி தான். அந்த 50,000ன்றது நாங்க வருமானத்துக்காக எடுக்கிற காசுல டிபாசிட் மாதிரி. உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டே கொடுக்குற இடங்கள்ல டிபாசிட் லோன் எங்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியும்ல, அது நாங்க சும்மா வாங்கிட்டு அதை நான் அப்படியே வச்சிருந்து கொடுக்குறது. அப்ப அதை கணக்குல எடுக்கலாம். அது 1 லட்சம் வாங்குறோம், ஆனா 50,000 ரிட்டர்ன் கொடுப்போன்ற அடிப்படையில. அதனால அது நாங்க கணக்குல எடுக்கலாம். 50,000 மட்டும் தான் கணக்குல எடுக்கணும். என்னத்துக்கு? நாங்க வருமானத்துக்குன்னு வாங்கினதா 50,000 மட்டும் தான் என்ன செய்யணும், கணக்குல எடுக்கணும். இப்ப அந்த சந்தர்ப்பத்துல 30ஆம் தேதி காலையில இயந்திரத்தை வழங்குறேன், 31/3 நிதியாண்டு முடியுதுன்னா 30ஆம் தேதி ஒரு நாள், 31ன்றது 2வது நாள். அப்ப இப்போதைக்கு 2 நாள் தான் இந்த நிதியாண்டுக்குள்ள மின்பிறப்பாக்கி வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்த நிதியாண்டுக்குள்ள? இந்த 31/3 நிதியாண்டுக்குள்ள 2 நாள் தான் வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே எப்படி காணப்படும் உங்களோட உழைக்கப்பட்ட வருமானம்ன்றது 44க்கு ஆவன்னா உங்களோட உழைக்கப்பட்ட வருமானம்ன்றது 2 நாளைக்கு தான் காணப்படும். எவ்வளவு? டேக்கு 20,000னா 2 நாளைக்கு 40,000 தான் காணப்படும். 3 சேர் வெட்டி தந்திருக்காங்கன்னா இல்ல, அப்ப நீங்க 3 சேர் போடணும், 40,000 தான் காணப்படும். சரி, அதுல கவனமா இருக்கணும். சரியா? இப்ப சொன்ன விஷயத்துல உங்களுக்கு பிராக்கெட்ல எங்கேயாவது 3 சேவரை போட்டு விட்டுருவான். அப்ப நீங்க அதை எப்படி போடணுன்றத கவனமா இருக்கணும். அப்ப டே ரெண்ட் 2 நாளைக்கு 40,000 தான் உழைச்சிருப்பீங்க. ஆவல்லாம் உழைக்கப்படாத வருமானம்னு சொல்றது என்னது? நாங்க எங்களோட வருமானத்தையும் தாண்டி முற்பணமா பெற்ற தொகை. அப்ப 40,000 தான் உழைத்த வருமானம், ஆனா நீங்க பெற்ற தொகை எவ்வளவு? 1 லட்சம். அப்ப 60,000 உழைக்கப்படாத வருமானம்னு தான் இந்த இடத்துல கருதக்கூடாது. ஏன்னா ஸ்பெஷலி மென்ஷன் பண்ணிருக்கான், அந்த 1 லட்சத்துல 50,000ன்றது டிபாசிட் காசா, ரிட்டர்ன் கொடுப்போம்னு வாங்கின டிபாசிட் காசா. அப்ப 1 லட்சத்துல 50,000ன்றதுன்னா என்னுடைய வருமானத்துக்காக வாங்கல, டிபாசிட் காசு. அதை அப்படியே வச்சிருந்து கொடுக்க போறேன். அப்ப இதை நாங்க அந்த வருமான கிடைக்கிறதுக்குள்ள போடக்கூடாது. அப்ப மீதி 50,000ன்றது தான் வருமானத்துக்காக, அந்த வாடகை வருமானத்துக்காக வாங்கினது. அப்ப வாடகை வருமானத்துக்காக வாங்கினது 50,000 அடிப்படையில பார்த்தா 40,000 தானே உழைக்கப்பட்டிருக்கு. 2 நாளைக்கு தானே அந்த இடத்துல வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. நிதியாண்டு முடிவடையும் வரைக்கும் நாங்க பார்த்தோம்னா. ஆகவே 10,000 தான் உழைக்கப்படாத வருவாயா கருதணும். 10,000 தான் நாங்க உழைக்கப்படாத வருவாயா கருதணும். விளங்குதா? வேற ஏதாவது ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, 45வது பாவம். உங்கள்கிட்ட விரைவு சொத்து விகிதமும் கடல் சேகரிப்பு காலமும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், விரைவு சொத்து விகிதம்னு சொல்றது திரவ சொத்தின் கீழ், அதாவது நடைமுறை விகிதம்ன்றது தான் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. விரைவு சொத்து விகிதம்னு சொல்றது திரவ சொத்தின் கீழ் நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு. நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்புன்றது என்னது? நடைமுறை விகிதம். விரைவு விகிதம்ன்றது திரவ சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. இந்த திரவ சொத்துன்றது நடைமுறை சொத்துல இருந்து என்ன இருக்கு,
நடைமுறை சொத்துல இருந்து இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் சேர்க்காததான் சொல்றது திரவ சொத்து. முற்பண செலவும் சேர்க்காததான் சொல்றது திரவ சொத்து. ஓகே. கடன் சேகரிப்பு காலம் எப்படி பாக்குறது? அதுக்கு முதல்ல கடன் பட்டோர் அந்த ரேஷியோ நீங்க பார்க்கணும். கடன் விற்பனையின் கீழ் கடன் பட்டோர் புரள்வு விகிதம், கடன் பட்டோர் புரள்வு விகிதம், கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன் பட்டோரை முதல்ல பார்க்கணும். அந்த சராசரி கடன் பட்டோரை பிரிச்சோன்னு இதுல உங்களுக்கு தடவைகள்ல ஒரு ஆன்சர் வரும். அத இத்தனை 360 தந்திருக்கான் இல்லையே, அப்ப அதை 365 பிரிச்சாதான் உங்களுக்கு கடன் பட்டோர் சேகரிப்பு காலம் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சொப்பனில தானே அதுகளை கூட நான் மெனக்கிட விரும்பல. விரைவு சொத்து விகிதத்தை முதல்ல பார்ப்போம். முதல்ல நடைமுறை சொத்துக்களை கூட்டுவோம். கடன் பட்டோர் 4500 சேர்க்க வேண்டியது. ஓகே. முற்பண செலவு திரவ சொத்துல சேர்க்க கூடாது, அப்ப நான் அதை சேர்க்கல. காசும் காசுக்கு சமனானவையே சேர்க்கலாம், சேர்க்கிறேன் காசு. அதே மாதிரி 1500 நான் சேர்க்கலாம். ஓகே. நடைமுறை பொறுப்புகள் கீழே போட வேண்டியது. நடைமுறை பொறுப்புகள் கீழே வரும். எவ்வளவு? 4000. அதே மாதிரி வேற எங்க அடுத்தது விற்பனைகள் தேவையில்லை. இருக்கு இறுதி இருப்பு. இறுதி இருப்பை சேர்க்கக்கூடாது, நடைமுறை சொத்து தான், ஆனா திரவ சொத்து தான் எங்களுக்கு தேவை, சேர்க்கக்கூடாது. அப்ப அதையும் சேர்க்கல. கடன் பட்டவர் ஆரம்ப கடன் பட்டவர் தான் வந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்ப 1000 ஏன்னா 6000 உங்களுக்கு வந்துடும். 6000 வந்துடும். சரி, அப்ப 6000 தான் உடையுது. அப்ப 4000 4000 பிரிச்ச 4000 பிரிச்ச 1.5 வருது. 1.5 வருது. 1க்கு 1.5 வருது. அப்ப விரைவு சொத்து விகிதம் 1.5 போட்டா போதும். விரைவு சொத்து விகிதம் 1.5 போட்டா போதும். விரைவு சொத்து விகிதம் 1.5 போட்டா போதும். சரி, 1.5 போட்டா போதும். ஓகே. கடன் பட்டோர் சேகரிப்பு காலம். கடன் சேகரிப்பு காலம் பார்ப்போம். முதல்ல கடன் விற்பனை எவ்வளவு? மேல சொல்லியிருக்காங்க எங்கேயாவது? எல்லா விற்பனைகளும் கடன் அடிப்படையில தான் மேற்கொள்ளதான் கீழே சொல்லியிருக்கான். பின்வருவனவற்றை குறிப்பிடுக. அதுக்கு மேல பாருங்க, எல்லா விற்பனைகளும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றனவ. ஓகே, அப்ப அங்கதான் சொல்லியிருக்கான். கடன் விற்பனை எவ்வளவு? 20000. அப்புறம் மேல போடும். ஏன்னா எல்லா விற்பனையும் கடன் விற்பனைனால அந்த விற்பனையை அப்படியே கடன் விற்பனையா எடுக்கலாம். சராசரி கடன் பட்டோர் பாருங்க. ஆரம்ப கடன் பட்டோர் எவ்வளவு? கீழே தந்திருக்காங்க 2500. சரி 3500. பாருங்க, ஆரம்ப கடன் பட்டோர் 3500, இறுதி கடன் பட்டோர் 4500. இதை 2ஆ பிரிச்சா தான் என்ன வரும்? உங்களுக்கு சராசரி கடன் பட்டோர் வரும். 4000. சராசரி கடன் பட்டோர் 4000. அப்ப 4000. சரியா? அப்ப 5 தடவைகள் தான் உங்களோட கடன் பட்டோர் புரள்வு விகிதம். 5 தடவைகள் தான் உங்களோட கடன் பட்டோர் புரள்வு. கடன் பட்டோர் புரள்வு விகிதம் எவ்வளவோ அதை 365 அவங்க 360 எதுவும் குறிப்பிட்டிருந்தா 360 தான் எடுக்கணும். இல்லாட்டி யூஸ்வலா 365 தானே ஒரு வருடம்ன்றது. அந்த 365 புரள்வு விகிதம் எவ்வளவு வந்துச்சோ அது தடவைகள்ல வரும். அத்தனையால பிரிச்சிங்கன்னா சரி. அப்ப 365 5ஆல பிரிச்சா 73 வருது. அப்ப 45க்கு ஆனா 1.5 ஆவல்னா 73 நாட்கள். 73 நாட்கள். சரி, 73 நாட்கள். 46வது பாத்தீங்களா இருந்தா புள்ளியோ 46வது ஏ பி சி டி. இதுல நீங்க விளங்கப்படுத்துறதுக்கு பார்ப்போம். என்ன உற்பத்தி நிறுவனம் வந்து மூலப்பொருள் கட்டுப்பாடு முறையில் பின்வரும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும் மூலாவணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்றேன். உற்பத்தி பகுதியானது களஞ்சியத்திலிருந்து மூலப்பொருட்களை வேண்டது. உற்பத்தி செய்யற பகுதி களஞ்சியத்திலிருந்து மூலப்பொருளை வேண்டுன்றது பொருள் வேண்டுகோள் பத்திரம். பொருள் வேண்டுகோள் பத்திரம். சரியா? அதே மாதிரி பி, களஞ்சியமானது மூலப்பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு
கொள்வனவு திணைக்களத்தை வேண்டது. அழகா விளங்கிக்கோங்க. உற்பத்தி நிறுவனம் களஞ்சிய சாலையை வேண்டது பொருள் வேண்டு கொள்முதல். இப்ப களஞ்சிய சாலை மூலப்பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு கொள்வனவு திணைக்களத்தை வேண்டது. கொள்வனவு 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 வேண்டுகோள் பத்திரம். கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம். கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம். அப்ப அழகா விளங்கிக்கோங்க. உற்பத்தி நிறுவனமானது பொருட்களை உற்பத்தி செய்ய களஞ்சிய சாலையில வந்து சாமான் எடுக்கணும். அப்போ உற்பத்தி நிறுவனம் களஞ்சிய சாலைகிட்ட கேட்டா அது பொருள் வேண்டுகோள் பத்திரம். களஞ்சிய சாலையும் இப்ப கொள்வனவு செய்யணுமே. களஞ்சிய சாலை கொள்வனவு செய்யறதுக்கு யார்கிட்ட போகணும்னா கொள்வனவுக்குன்னு ஒரு திணைக்களம் இருக்கு, டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்கணும். அந்த கொள்வனவு திணைக்களத்தை கேட்கிறது கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம். ஓகே. இப்ப நம்மளோட கொள்வனவு திணைக்களம் யாரு? முதல்ல உற்பத்தி பொருள் உற்பத்தி செய்யறவங்க களஞ்சிய சாலையில தான் கேட்பாங்க. இப்ப களஞ்சிய சாலையில சாமான் இல்லாட்டி அவங்க கொள்வனவு திணைக்களத்தை கேட்டு வாங்கணும். இப்ப கொள்வனவு திணைக்களம் என்ன செய்யணும்? பொருளை விநியோகத்திலிருந்து கொள்வனவு செய்யணும். அப்ப கொள்வனவு திணைக்களமானது விநியோகத்தரிடமிருந்து மூலப்பொருட்களை கொள்வனவு செய்ய ஒரு கட்டளை இடுறதுன்னு சொல்றது கொள்வனவு கட்டளை. கொள்வனவு கட்டளை. கொள்வனவு கட்டளை. சரியா? பயனல் களஞ்சியமானது விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து விநியோகஸ்தரிடமிருந்து மூலப்பொருளை பெறுதல். களஞ்சியமானது ஒரு விநியோகஸ்தர் வந்து மூலப்பொருளை பெறுறாங்க. அதாவது அந்த கொள்வனவு செஞ்சது டிரெக்டா திணைக்களத்துக்கு வராம களஞ்சிய சாலைக்கு வரும்போது அந்த மூலப்பொருளை பெற்று கொண்டதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. சாட்சிக்கு தான் சொல்றது பொருட்களை பெற்ற குறிப்பு. பொருட்களை பெற்ற குறிப்பு. பொருட்களை பெற்ற குறிப்பு. பொருட்களை பெற்ற குறிப்பு. சரி. சரியா? இது வரைக்கும் ஓகே. இதெல்லாம் 46 வரைக்கும் இதில் அழிக்கவா? 47ல இருந்து 50 வரைக்கும் பார்த்து சரி. 47வது 47 ஏ என்ன எனக்கு பலச்சரக்கு சாலை ஒன்றின் பின்வரும் கிரை உருப்படிகள் ஒவ்வொன்றும் பொருத்தமாக வகைப்படுத்துக. நேரில்ன்றதையும் வகைப்படுத்தவா, மாறும் நிலையானன்றதையும் வகைப்படுத்தவா. நேரில் சொல்றது நேர்கிரயம் நேர்கிரயம் எப்படி பிரிக்கிறோம்னா ஒரு உற்பத்திக்காக பிரதானமா நேரடியா தொடர்பு படுற கிரயங்கள் பிரதானமா ஒரு 80% அதிகமாகும். அதாவது ஒரு அழகுக்கு மெஷர் பண்ணக்கூடிய மாதிரியும் நேரடியா தொடர்பு படுற செலவுகள் நேர் செலவுன்னா மற்றதெல்லாம் நேரில் செலவுன்னு கருதப்படும். மாறும் நிலையானதுன்னு சொல்றது ஒரு அழகு ஒரு 50,000 அழகு தயாரிக்கிற இடத்துல 50,500 50,001 தயாரிக்கிறதன் மூலமா மாறாத கிரயங்கள் நிலையான கிரயம். இப்ப ஒரு கட்டிட வாடகை எடுத்துக்கொண்டா உற்பத்தி அலகுகள் அதிகரிக்கிறதன் மூலமாவோ இல்லாட்டி உற்பத்தி அலகுகள் நீங்க செய்யாம இருக்கிறது மூலமாவோ கிரயம் மாறாம இருக்கப்படுது. நீங்க உற்பத்தி செய்தாலும் என்ன செய்யணும்? வாடகை கட்டணும். உற்பத்தி செய்யாட்டியும் வாடகை கட்டணும். 50,000 அலகு உற்பத்தி செஞ்சாலும் அதே வாடகை, 1,00,000 அலகுகள் உற்பத்தி செஞ்சாலும் அதே வாடகை. இதை மாதிரி சொல்றதுதான் நிலையான கிரயம். மாறும் கிரயம்ன்றது நீங்க உற்பத்திகள் செஞ்சா மட்டும்தான் ஏற்படும். உற்பத்தி இல்லாட்டி மாறும் கிரயம் 0. 10,000 அலகுகள்ல இருந்து ஒரு 500 அலகு கூட செஞ்சீங்கன்னா மாறும் கிரயம் கூடும். இதைத்தான் சொல்றது மாறும் கிரயம். அப்ப பழங்களுக்கான கிரயம்ன்றது பழச்சாலையை பொறுத்தவரையில ஒரு நேர்கிரயம். ஏன்னா நேரடியான பிரதான கிரயம். அதே நேரத்துல பழக்கிரயம் ஒவ்வொரு பழச்சாரையும் தயாரிக்க அதுக்கு பழங்கள் ஒவ்வொரு அழகுக்கும் தேவைப்படும், ஒவ்வொரு சாருக்கும் தேவைப்படும். ஆகவே மாறும் கிரயம். பி புதின பத்திரையின் விளம்பரத்தின் கிரயம். இதெல்லாம் என்னது? நேரில் செலவு, பிரதான செலவு அல்ல. அதாவது நேரடியா தொடர்பு படுற. ஓகே. அதே நேரத்துல என்னது? ஒரு அழகு அதிகரிக்க விளம்பர செலவு கூடுமா? இல்லை. பொதுவா ஒட்டுமொத்தமா விளம்பரம் செய்வோம். அப்ப இது ஒரு நிலையான கிரயம்.
பலச்சரத்தின் தயாரிப்பதற்கு செலுத்தும் மாதாந்த சம்பளம். பலச்சரத்தை மாதாந்த சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அழக பலாச்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு கொடுத்த சம்பளம் இல்லை. இப்ப என்ன விஷயம்னா, பலச்சரத்தினை தயாரிக்கிற மெயின் ஆளுக்கு தானே கொடுக்குறீங்க. அப்ப அது மெயினான சம்பளம், நேர்கூலி. அப்ப இது நேர்கிரயம். நேர்கிரயம் ஆனா எப்படிப்பட்டது? மாத சம்பளம்ன்ற அடிப்படையில சொன்னனால நிலையான கிரயம். அவர் பலச்சரக்க தயாரிக்காட்டியும் சம்பளம் கொடுக்கணும், எத்தனை தயாரிச்சாலும் ஒரே சம்பளம் தான், கூடையோ குறையவோ ஒரே சம்பளம் தான். அப்ப நிலையானது. நகர சபைக்கு செலுத்தப்பட்ட அனுமதி கட்டணம், இது என்னது? நேரில். அதே மாதிரி அழகுகளுக்கு ஏற்ற மாதிரியே செலுத்துறோம், ஒரு நிலையான பெறுமதி தான் காணப்படும். சோ நிலையான கிரயம். சரியா? அவ்வளவுதான். சரி, வாங்க அடுத்ததை பார்ப்போம். 48வது. 48வது எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறுக்கட்டளை மட்டம், இழிவு சரக்கு இருப்பு மட்டம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இதுல கொஞ்சம் அழிக்கலாம், உங்களுக்கு எழுதி கொள்ளுவீங்க, எழுதிட்டீங்களா? இதை கொஞ்சம் எனக்கு இடம் தேவைப்படும், இனி எழுத கொஞ்சம் அங்கால கொஞ்சம் சரி, முதல்ல இதை எழுதி முடிக்கிறேன். 48வது எடுத்துக்கொண்டீங்கன்னா, மறுக்கட்டளை மட்டம் கேட்கிறாங்க. மறுக்கட்டளை மட்டத்துக்கு என்ன சமன்பாடு? முதல்ல உச்ச பாவனை தொகை தர உச்ச கட்டளை காலம். உச்ச பாவனை தொகை தர உச்ச கட்டளை காலம். இது வருது, ஒரு செகண்ட் தான். கொஞ்சம் இருங்க நானே. உச்ச பாவனை தொகை தர உச்ச கட்டளை காலம். நம்ம முதல்ல மறுக்கட்டளை மட்டத்தை பார்ப்போம். ஆகக்கூடிய நுகர்வு, அதைத்தான் சொல்றது உச்ச பாவனை காலம்ல. 600 தர உச்ச கட்டளை காலம், சராசரி விநியோக காலம். இந்த ஆகக்கூடிய விநியோக காலம் தந்திருக்காங்க 60. அப்ப 600 60ஆல பெருக்கலாம். 600 தர 60 36,000. அப்ப 36,000 கிலோகிராம் தான் உங்களோட மறுக்கட்டளை மட்டம். சரி, ஓகே. இழிவு இருப்பு மட்டம். இழிவு இருப்பு மட்டம் எப்படி பாக்குறதுன்னா, மறுக்கட்டளை மட்டம் மைனஸ் உச்ச உச்ச பாவனை தொகை, அதாவது நுகர்வு தொகை தர உச்ச கட்டளை காலம். பார்ப்போம். மறுக்கட்டளை மட்டம் 36,000. சரியா? சரி 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 கையாள. எஸ் எஸ் கையாள பாவிட்டேன். Give me a minute. Confuse ஆயிட்டு.
சரி சரி. ஓகே. சரா இங்க இருக்கு என்னன்னு தெரியாது. சராசரி சராசரி தொகை நுகர்வு சராசரி பாவனை காலம். சரியா? ஓகே. அப்ப உங்களோட பேப்பரை வச்சேன். சரி. பேப்பர். அப்ப சராசரி பாவனை காலம் எவ்வளவு தந்திருக்காங்க? விநாயகர் காலம் தான் தந்திருக்கு. சராசரி நுகர்வு தந்திருக்காங்க. 400 தான் சராசரி நுகர்வு. தர சராசரி விநியோக காலம் 40 நாள். அப்ப இப்ப கழிச்சு பாருங்க. சரியா? எவ்வளவு? 36,000 இது 400 தர 4 16,000. அப்ப 40. அப்ப 16,000 கழிச்சீங்கன்னா இழிவு இருப்பு மட்டம்ன்றது 20,000. இழிவு இருப்பு மட்டம்ன்றது 20,000. இழிவு இருப்பு மட்டம்ன்றது 20,000. சரி. ஓகே. அடுத்தது அடுத்தது உச்ச இருப்பு மட்டம். இதை கொஞ்சம் அழிக்க மறுக்கட்டளை மட்டத்தை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உச்ச இருப்பு மட்டம் அது மறுக்கட்டளை தொகை மறுக்கட்டளை தொகை மறுக்கட்டளை தொகை பிளஸ் மறுக்கட்டளை மட்டம் மைனஸ் உச்ச இழிவு பாவனை தொகை பிளஸ் தர இழிவு விநியோக காலம். சரி. இதுதான் சமன்பாடு. ஓகே. மறுக்கட்டளை தொகைன்னு சொல்றதுக்கு இன்னொரு மறுபேர் வச்சுக்கோங்க, இஓக்யூ. இஓக்யூ. பார்ப்போம். இஓக்யூ மறுக்கட்டளை தொகையினே தந்திருக்காங்க 16,000. மறுக்கட்டளை மட்டம் பார்த்தோம் 36,000 மைனஸ் இழிவு பாவனை காலம். அழகா விளங்கிக்கோங்க. இழிவு பாவனை காலம் தந்தி இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும். எங்க சராசரி விநியோக காலம் ஆகக்கூடிய நுகர்வும் இழிவு நுகர்வும் எவ்வளவு? இழிவு நுகர்வும் கூட்டி 2ஆல பிரிச்சாதான் என்ன வரும் புள்ளி? ஆகக்கூடிய நுகர்வையும் இழிவு நுகர்வையும் கூட்டி 2ஆல பிரிச்சாதான் என்ன வரணும்? சராசரி நுகர்வு வரணும். அதுதான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 400ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆகக்கூடிய நுகர்வையும் இழிவு நுகர்வையும் 2ஆல பிரிச்சாதான் என்ன வரணும்? சராசரி நுகர்வு வரணும். அது 400 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நாங்க திருப்பி ஆப்போசிட்டா 2ஆல பிரிச்சு விட்டோம்னா என்ன வரும்? 800 கிலோகிராம் வரும். இது என்னது? ஆகக்கூடிய நுகர்விடையும் இழிவு நுகர்விடையும் கூட்டுத்தொகை. அப்ப அதுல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆகக்கூடிய நுகர்வு 600ன்னா இழிவு நுகர்வு எவ்வளவா இருந்திருக்கும்? 200 இருந்திருக்கும். அப்ப இதை கூட்டிதான் இது வந்திருக்கு. அப்ப இழிவு நுகர்வு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு? 200ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரிதான் பாவனை காலத்துக்கும் போட்டு பாருங்க. பாவனை காலம் சராசரி 40 நாள்னு சொல்லியிருக்காங்க. ஆகக்கூடியது 60 நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 40 2ஆல அந்த 40ன்றது எப்படி வந்திருக்கும்? ஆகக்கூடிய விநியோக காலமும் இழிவு விநியோக காலமும் கூட்டி 2ஆல பிரிச்சு. அப்ப 40 2ஆல பிரிக்கணும்னா 80 நாட்கள். 80 நாட்கள்ன்றது என்னத்தோட கூட்டுத்தொகை? ஆகக்கூடிய விநியோக காலத்திலையும் இழிவு விநியோக காலத்திலையும். அப்ப 80 நாட்கள்ல 60 ஆகக்கூடியதுன்னா 20 தான் என்னது? இழிவு. சரி. இப்ப டெலி பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. 200 தர 20 மைனஸ் 48,000 கிலோகிராம். 48,000 கிலோகிராம். 48,000க்கு இதுதான் ஆன்சர். 48,000க்கு இதுதான் ஆன்சர். எழுதிட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு அனலைஸ் பண்ணுங்க. உண்மையில எழுதானு
அடுத்தது, தனியார் கம்பெனி வந்து பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து அதனை அலகு ஒன்று 500 விலையில் விற்பனை செய்கிறது. இக்கம்பெனியின் ஆகக்கூடிய உற்பத்தி இயலளவானது 1250 அலகுகளால் காணப்படுவதுடன் இது அடுத்த வரும் காலத்திற்கு 80% இயலளவு மட்டத்தில் செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 80% இயலளவு பாதையில் செய்யப்பட்ட தகவல் வருமாறு 500 விலையில் விற்பனை செய்கிறது. இந்த கம்பெனியின் ஆகக்கூடிய உற்பத்தியானது 1250 இது அடுத்த வரும் காலம் 1250ல 80% இயலளவு அப்படின்னா 1250. கொஞ்சம் இருங்க, இந்த பெண்ணையும் கொஞ்சம் இங்கு ஊத்திட்டு வரேன். அப்ப இதுல எல்லாம் கவனமா அவதானிக்கணும்னா சொல்லியிருக்கான் 1250 இயலளவு தான் இருக்கா. பட் அதுல 80% தான் இப்ப எதிர்பார்க்கிறீங்களாம். அதாவது இந்த அடுத்த வருஷம் காலத்துல விற்பனையிடம் உற்பத்தியிடம் பெறும். சோ அந்த 80% தான் பாதியீடு செஞ்சிருக்கீங்க. 1250க்கு 80% எவ்வளவு? 1000. 1250க்கு 80%, 1000. அப்ப 1000க்கு பாதியீடு செய்யப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வாங்க விஷயத்துக்கு. சமன்பாட்டு புள்ளி கேட்டிருக்காங்க. சமன்பாட்டு புள்ளின்றது நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. இந்த அலகுக்கான பங்களிப்புன்றது அலகொன்றின் விற்பனை விலை அலகொன்றின் மாறும் கிரயம். ஓகேயா? இந்த இடத்துல பார்ப்போம் அலகொன்றின் விற்பனை விலை எவ்வளவு கண்டுபிடிப்போம். நேர் மூலப்பொருள் கிரயம் தந்திருக்காங்க 100, நேர் ஊழியம் 50, மொத்த உற்பத்தி மேல்நிலைகள்ல மாறும் மாறாதது நிலையானது என்று 2 தந்திருக்காங்க. எல்லா நேர்கிரயங்களும் மாறும் கிரயங்கள் என கருதலாம். ஓகே, கட்டாயம் இருக்கும். கொஞ்சம் இருக்கும். மேலத்தான் இருக்கு அலகொன்றின் விற்பனை விலை. எங்களுக்கு மேலத்தான் இருக்கு அலகொன்றின் விற்பனை விலை எவ்வளவு? 500. மேலத்தான் தந்திருக்கானே 500ங்கிற அலகொன்றின் விற்பனை விலை. இப்ப மாறும் கிரயம் கீழே எவ்வளவு தந்திருக்காங்க? ஒன்று கவனமா இருக்கணும். மாறும் கிரயம் நிறைய இருக்கு. 100 இது நேர் மூலப்பொருள். அடுத்தது என்னது? நேர் ஊழியம். அடுத்தது என்னது? மாறும் மேல்நிலை. அப்ப மாறும் கிரயம் மொத்தம் எவ்வளவு? 200. அப்ப 200 கழிச்சா 300 தான் அவங்களோட அலகுக்கான பங்களிப்பு. அப்ப போடுங்க 300. நிலையான கிரயம் எவ்வளவு? 1,20,000 தான். அது மட்டும்தான் நிலையான கிரயம். 300ஆல பிரியும். 1,20,000 300ஆல பிரிச்சீங்கன்னா 400. 400. சரி, அப்ப 400 அலகுகள் தான் உங்களோட என்னது சமன்பாட்டு புள்ளி அலகுகள். விளங்குச்சா? விளங்குச்சா இது? ஒரு நிமிஷம்.
ஓகே. அப்ப 400 அலகுகள். இதுல வேற யாரும் இதை எழுதுறதுக்கு எனக்கு இடம் இல்லை. சோ இதை இது பண்ணிக்குவோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஆவணம். பாதுகாப்பு எல்லை அலகுகள். பாதுகாப்பு எல்லைன்றது உங்களோட சமப்பாட்டு புள்ளி அலகுகள்ல சமப்பாட்டு புள்ளி அலகுகளை விட மேலதிகம் உங்களுக்கு மேலதிகமா விற்பனை செய்யறது காணப்படுது. அந்த நிலையை தான் சொல்றது. மேலதிகமா உங்களுக்கு விற்பனை செய்யறதுக்கு ஏழுமா இருக்கிறதான் சொல்றது பாதுகாப்பு இல்லை. அப்ப நீங்க யோசிக்க கூட உங்களோட உச்ச விற்பனை 1250 தானே. அப்ப 400 ஆளை கழிச்சு பார்த்தா, அதாவது நான் சமப்பாட்டு புள்ளியை விளங்கத்தான் படுத்துறேன். இப்ப சமப்பாட்டு புள்ளிக்கு மேலதிகமா விற்பனை செய்யக்கூடிய அலகுகளை தான் சொல்றது பாதுகாப்பு இல்லை. அப்ப பாதுகாப்பு இல்லைக்கான சமன்பாடு எதிர்பார்க்கிற விற்பனை அலகுகள்ல இருந்து என்னத்தை கழிக்கணும்? சமப்பாட்டு புள்ளி அலகுகளை கழிக்கணும். பட் உங்களுக்கு இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுற விற்பனையாளர்கள் 1250 எடுக்கக்கூடாது சொல்லி இருக்கான். பாதீடு செஞ்சிருக்கிறது அதுல 80% தான். அப்ப 1000 அலகுகளை தான் நீங்க இப்ப உச்ச விற்பனை அலகுகளா எடுக்கணும். அப்ப எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை அலகுகள்ன்றது 1000, சமப்பாட்டு புள்ளின்றது 400 அலகுகள். அப்ப இந்த இடத்துல நீங்க பாதுகாப்பு இல்லையோ 600 அலகுகளா தான் எடுக்கணும். அதாவது சமப்பாட்டு புள்ளிக்கு மேல உங்களுக்கு மேக்சிமம் விற்கக்கூடிய விற்பனை அலகுகளை தான் சொல்றது பாதுகாப்பு இல்லை அலகுகள். அப்ப பாதுகாப்பு இல்லை அலகுகள் 600 அலகுகள். சரியா? சரி. அடுத்தது விற்பனை விலையானது அப்ப உங்களுக்கு எங்க எழுதி காட்டுறது? வேற எழுதியாளர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதலாவது சமப்பாட்டு புள்ளி அலகுகள் 400 அலகுகள், பாதுகாப்பு எல்லை அலகுகள் 600 அலகுகள். சமப்பாட்டு புள்ளி அலகுகள் 400 அலகுகள், பாதுகாப்பு எல்லை அலகுகள் 600 அலகுகள். பாதுகாப்பு எல்லைக்கு சமன்பாடு எழுதிக்கோங்க. எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை அலகுகள் எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை அலகுகள் சமப்பாட்டு புள்ளி அலகுகள். எதிர்பார்க்க விற்பனை அலகுகள் சமப்பாட்டு புள்ளி அலகுகள். சரி, ஓகே. அடுத்தது இதை கொஞ்சம் அழிச்சிடப்பா, மேல் அழிக்கும். இங்க வேணா எழுதி காட்டுறேன். ஆவல்நாக்கு 49க்கு ஆவல்நாக்கு 400, ஆனாக்கு 400, ஆவல்நாக்கு 600. சரி, ஈனாக்கு நிலப்பா. விற்பனை விலையானது 10% குறைக்கப்படுமாயின் சமப்பாட்டு புள்ளி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஆனா அது பெருமதியில டக்குன்னு முதல்ல இதை பார்த்துருவோம். அலகுகள்ல டக்குன்னு பார்த்துடலாம். லேசு 10% குறைக்கிறதால இருந்தா 500க்கு 10% பார்த்தா 50, 500க்கு 10% பார்த்தா 50. அப்ப சானது விற்பனை பெறுமதி எவ்வளவு குறையும்? 50 குறையும். அப்ப 450 வரும். 450 200 கழிங்க பார்ப்போம். 250 பழக தோசத்துல போறேன். 250 இப்ப பிரிப்போம். 1,20,000 250 பிரிச்சா 480 அலகுகள். 480 அலகுகள். இப்ப எல்லாத்துல கேட்டிருக்கான் பெருமதியில தானே. அப்ப நீங்க 480 எத்தனை 450 பெருக்குவீங்கன்னா சரி. விற்பனை விலையால தான் பெருக்கணும். அவன் எவ்வளவு விற்பனை விலைன்னு கருதுறானோ அதால தான் பெருக்கணும். அப்ப 480 தர 450 2,16,000 தான் சமப்பாட்டு புள்ளி பெருமதி. சமப்பாட்டு புள்ளி பெருமதின்றது என்னது? சமப்பாட்டு புள்ளி அலகுகளை விற்பனை விலையால பெருக்கி பார்க்கறது தான் என்னது சமப்பாட்டு புள்ளி பெருமதி. இப்ப சமப்பாட்டு புள்ளி எப்படி பார்க்க சொல்லலாம்? விற்பனை விலை 10% குறைஞ்ச அடிப்படையில தானே பார்க்க சொன்னா. அதன் அடிப்படையில விற்பனை விலை 450 தானே. அப்ப நான் அதால தான் பெருக்கணும். அப்ப 2,16,000 தான் வரும். 2,16,000 தான் வரும். அப்ப 49வதுல எதுவும் குழப்பம் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க. 49வதுல எதுவும் குழப்பம் இருக்கா? ஓகே. அப்ப அடுத்ததப்பா ஐம்பதாவது கம்பெனி ஒன்று சொற்றொன்றின் கொள்வனவுடன் தொடர்புடைய நீண்ட கால முதலீட்டு செயற்திட்டம் ஒன்றை கருத்தில் கொள்கின்றது. சரியா? பின்வரும் தகவல்களானவை செயற்திட்டத்தின் மதிப்பீட்டு அறிக்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை ஆகும்.
செயற்திட்டத்தின் ஆயுட்காலம் 5 வருஷமா, செயற்திட்டத்தின் திரும்ப பெறும் காலம் 3.5 வருஷமா, செயற்திட்டத்தின் வருடாந்த தேறிய காசு உட்பாய்ச்சல் 400, செயற்திட்டத்தின் முடிவின் சொத்தின் எஞ்சிய பெறுமதி 250. அடுத்தது உட்பாய்ச்சலின் நிகழ்கால பெறுமதி தந்திருக்காங்க. தொழிற்படும் மூலதனம் தேவையில்லை என கருதலாம். ஆரம்ப முதலீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல ஆரம்ப முதலீடு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கா இல்ல. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த திரும்ப பெறும் காலம் இருக்குதானே, இந்த காலத்தின் அடிப்படையில நாங்க என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, 1ஆம் வருடம், 3ஆம் வருடம், 4ஆம் வருடம், 5 வருடம் தான் காசு உட்பாய்ச்சல். இப்ப ஒவ்வொரு வருடமும் காசு எவ்வளவு உட்பாய்ச்சல் படுது? 400 400 400ன்னு இப்படித்தான் உட்பாய்ச்சப்படும். இப்படித்தான் காசு உட்பாய்ச்சல் என்ன செய்யும்? ஒவ்வொரு வருடமும் இடம்பெறும். எப்படி? ஏன்னா சொல்லியிருக்காங்க, காசு உட்பாய்ச்சல் ஒவ்வொரு வருடமும் 400. அப்ப இப்படி உட்பாய்ச்சல் இடம்பெறும். இதுல 5வது வருடத்துல மட்டும் என்ன செய்யும்? 250 எக்ஸ்ட்ராவா வரும். என்னத்துக்கு? அந்த எஞ்சிய பெறுமதி. 5வது வருஷம் எஞ்சிய பெறுமதின்னு சொல்றது என்னது? நாங்க 5வது பயன் தர ஆயுட்கால முடிவுல விற்பனை செய்யக்கூடிய பெறுமதி. அப்ப அந்த பயன் தர ஆயுட்கால முடிவுல நாங்க விற்பனை செய்யும் போது அதுவும் கிடைக்கும். அப்ப 5வது வருடம் பெறும் உட்பாய்ச்சல் வரும். இப்ப ஆரம்ப முதலீடுன்னு தானே கேட்டிருக்கேன். ஆரம்ப முதலீடுன்னு சொல்றது என்னது? கிட்டத்தட்ட இந்த சொத்தை கொள்வனவு செஞ்ச பெறுமதி. அதை தந்தி இல்லை, ஆனா கண்டுபிடிக்கலாம். திரும்ப பெறும் காலத்தை யோசிங்க. திரும்ப பெறும் காலத்தின் அடிப்படையில இங்க காணப்படுற ஆரம்ப முதலீட பெற்றுக்கொள்ற காலப்பகுதி எவ்வளவு, எவ்வளவு காலம் எடுக்கும் போது நீங்க இங்க இருக்க அந்த இதை ஃபுல்ஃபில் பண்றீங்களோ, அதாவது எவ்வளவு காலம் எடுத்தா நீங்க இந்த பொக்ஸ்ல இருக்கு, அதாவது ஆரம்பத்துல முதலீடு செஞ்சதை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுதான் திரும்ப பெறும் காலம். அப்ப இந்த உட்பாய்ச்சலுக்கு இணங்க நீங்க 3.5 வருஷம் உங்களுக்கு எடுத்திருக்கலாம். முதல் வருடம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம். முதல் 3 வருடத்துக்கும் முன்னாங்க பன்னெண்டு 1200 எடுப்பட்டிருக்கு. அடுத்த வருடத்துல அரையாண்டு போதும்னு சொல்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு 200 தான் எடுத்திருப்பீங்க. அரையாண்டுல 200 தான் எடுத்திருப்பீங்க. அப்படின்னா உங்களோட ஆரம்ப முதலீடு 1400 தான் காணப்பட்டிருக்கும். ஏன்னா உங்களோட முதலீட பெற்றுக்கொள்றதுதான் திரும்ப பெறும் காலத்துல நோக்கம். அப்ப உங்களோட முதலீட பெற 3.5 வருஷம் எடுத்திருக்கலாம். முதலாவதுல 400, 3 வருஷத்துக்கு பார்த்தா 1200. அடுத்த வருஷத்துல அரையாண்டு தானே சொல்றீங்க, அப்ப 200 எடுத்திருப்பீங்க. 1400. அப்ப 1400 ஃபுல்ஃபில் பண்ண 3.5 வருடம் எடுத்திருக்கலாம். அந்த 1400 தான் என்னவா இருக்கும்? உங்களோட ஆரம்ப முதலீடா இருக்கும். அப்ப ஆரம்ப முதலீடு 1400. சரியா? திரும்ப பெறும் காலன்ற அதுதானே புள்ளிடுறாங்க. எவ்வளவு காலப்பகுதியில எங்களை முதலீடா பெற்றுக்கொள்வோம் அதைத்தான் தந்திருக்காங்க 3.5 வருஷம். அப்ப நாங்க ஒப்பசீட்டை என்ன செய்வோம்? ஆரம்ப முதலீட வச்சு திரும்ப பெறும் காலம் கண்டுபிடிப்போம். இப்ப என்ன செய்ய போறோம்? ஆரம்ப முதலீடு தந்திருப்பாங்க, அதே மாதிரி உட்பாய்ச்சல் தந்திருப்பாங்க. ஆரம்ப முதலீடும் உட்பாய்ச்சலும் தந்திருப்பாங்க, திரும்ப பெறும் காலம் கண்டுபிடிச்சோம். இப்ப உட்பாய்ச்சலும் திரும்ப பெறும் காலமும் தந்திருக்காங்க, முதலீட கண்டுபிடிச்சா. ரெண்டும் ஒன்று தான். விளங்கிச்சா? ஓகே. ஆவண்ணா 5ஆம் வருட முடிவில் காசு உட்பாய்ச்சல் எவ்வளவா இருக்கும்? 5ஆம் வருட முடிவுல மட்டும் நான் சொன்னேன், அதான் அது ஸ்பெஷலா கேட்டிருக்கான். 5ஆம் வருட முடிவிலும் வளமை போல இந்த வளமையான உட்பாய்ச்சல் இருக்கான் சொல்லியிருக்கான். செயற்திட்டத்தின் காசு பாய்ச்சல் வருடம் 400 அது இருக்கும் எப்பயும். ஆனா 5ஆம் வருட முடிவில் என்னது? ஸ்பெஷலி பயன்தர ஆயுட்காலம் முடியும் போது எஞ்சிய பெறுமதிக்கு இணங்க அந்த சொத்தை விற்கிறனால அந்த 250 கிடைக்கும். அப்ப அடிஷனலா இந்த 250 கிடைக்கும். அப்ப 5வது கால முடிவுல 650 தான் காசு பாய்ச்சல். எவ்வளவு? 6,50,000 காசு பாய்ச்சல். 5வது முடிவு எஞ்சிய பெறுமதியும் கிடைக்கும். ஏன்னா நாங்க அதை விற்பனை செய்வோம் 250க்கு. ஏன்னா பயன்தர ஆயுட்காலம் முடிஞ்சுட்டானே, பயன்தர ஆயுட்காலம் முடிஞ்சோன்னா விற்பனை செஞ்சிடுவோம். தேறிய நிகழ்கால பெறுமதி என்பிவி கேட்டிருக்காங்க. அதாவது என்பிவி எப்படி பாக்குறதுன்னா நிகழ்கால பெறுமதிக்கு நாங்க, அதாவது எங்களோட ஜீரோல ஆரம்ப முதலீடுல இருந்து காசு உட்பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியை கழிச்சோம். ஜீரோல இருக்க ஆரம்ப முதலீடுல இருந்து காசு உட்பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதி, அதாவது அந்த கழிவீட்டு காரணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திருப்போம். கழிவீட்டு காரணியால மாத்தி அந்த நிகழ்கால பெறுமதியால கழிக்கணும். நிகழ்கால பெறுமதி தான் தந்திருக்காங்க 1772. அதாவது இந்த 5 வருஷம் உட்பாய்ச்சல் படிச்சு பிள்ளை பாருங்க. இதுல 5 பார்த்தோம்னா 5×4 20, 5×4 2000, 2000 250 சேர்த்தோம்னா 2250 வந்து உங்களோட மொத்த காசு உட்பாய்ச்சல். எது? 5 வருஷத்துக்கு 400, 5வது வருஷத்துல 250 சேர்த்தா 2250 தான் உங்களோட காசு உட்பாய்ச்சல். இது என்னது? காசு உட்பாய்ச்சல், மொத்த காசு உட்பாய்ச்சல். பட் என்ஆர்வி பாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? என்பிவி பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா இது நிகழ்கால பெறுமதி தான் வேணும். அதாவது அந்த கழிவீட்டு காரணியால மாத்துவோம், அது அப்படியே மாத்தினது தான் இந்த 1672. அப்ப நமக்கு மாத்திர சிரமம் இல்லை, மாத்தியே தந்திருக்காங்க. அப்ப அதைத்தான் கழிக்கணும். அது பிளஸ்ல வந்தா நல்லா, மைனஸ்ல வந்தா அந்த முதலீட நாங்க
கேட்கக்கூடாது. இது எப்படி வருது? பிளஸ்ல தான் வருது. 272. அப்ப ஈக்கு பிளஸ்ல 272,000 போடும். ஈக்கு பிளஸ்ல 272,000 போடும். சரி, சரி, கிளியரா? 50 கொஸ்டின். எனி டவுட்ஸ் இருக்கு இதுல? ஆமா. சாய் சரஸ்திகா, எனி டவுட்ஸ்? அமுத், ஓகே. அப்ப 2023 பேப்பரை நாங்க அடுத்ததா பார்ப்போம். 1 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, கொஞ்சம் ஒரு 10 to 12 minutes எனக்கு டைம் தாங்க. நான் சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறேன், நீங்களும் அந்த பிரேக் எடுத்துக்கோங்க. இப்படியே இருங்க, நான் வந்துடுவேன். சரி, வந்து 23 பேப்பரா நம்ம பார்ப்போம். சரி, 23 பேப்பரை ஒரு 1 மணி வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இது முடிஞ்சு. இப்போ 22 கம்ப்ளீட்.